நான் என்னுடைய விஷயத்தை சொல்றேன். நான் இந்த விஷயத்தை பத்தி பேச முடியாது. தயவு செஞ்சு என்ன தனியா இருக்க விடுங்க. பிராச்சி சரியாதான் சொன்னா. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற மனுஷன் உன்னோட புருஷனாதான் இருக்க முடியும். இந்த உலகத்துல நான் நிறைய பார்த்திருக்கேன். அதனால என்னால உறுதியா சொல்ல முடியும், இன்னைக்கும் நீ அவரை மனசார விரும்புறன்னு தெரியுது. ஆனா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்கிற நீ ஏன் பிரிஞ்சிருக்கணும்? அழுதுருமா, உன்னால எவ்வளவு அழ முடியுமோ அவ்வளவு அழுதுரு. நான் உன்னை தடுக்கவே மாட்டேன். உன்னுடைய எல்லா வேதனைகளும் உன்னை விட்டு இன்னைக்கு நிரந்தரமா போய் தொலையட்டும். அழுதுரு. இந்த வலி இருக்கே, இந்த வலி உன்னை விட்டு வெளியில போகலன்னா அப்புறம் உன்னுடைய மனசு ரொம்ப மறுத்து போயிடும். அழுதுரு. உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழுது. இங்க பாரு, அழக்கூடாது. போதும் போதும் போதும். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நிச்சயமா மறுபடியும் நடக்கவே கூடாது. நீயே பாரு, நாளைக்கு விடியற பொழுது நல்ல பொழுதா விடியும். அந்த விடியல் உனக்கு கஷ்டத்தை கம்மியாவும் சந்தோஷத்தை அதிகமாவும் கொடுக்கும் பாரு. நல்ல பொண்ணு. அது என்னன்னு சொல்றது? குட் கேர்ள். குடிச்சு முடிச்சிடு. யாரு என்ன காப்பாத்துனவ? நாங்க நினைச்சது பிராச்சியோட அம்மா தான் உங்களை காப்பாத்தினாங்கன்னு. ஆனா உங்களை காப்பாத்தினது அவங்க இல்ல. அப்புறம் உங்களை காப்பாத்தினவங்களை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியல. அவ பிரக்யாதான். என் முன்னாடி வந்து அவ என்ன பார்த்தா, என்ன காப்பாத்திட்டு அவ எங்கேயோ போயிட்டா. ஏன் பிரக்யா, எதுக்காக இப்படி பண்ற? எனக்கு உன்னை பார்க்கணும். ஆனா உன்னை எங்க பாக்குறது? அவதான் என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுன்னா அவளை பத்தி என்னால அங்கதான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் பிராச்சியோட காலேஜுக்கு போன் பண்ணணும். பிராச்சியை நீங்க சஸ்பெண்ட் பண்ண விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட கேட்கணும். இல்ல நாம பார்க்கலாம். ஆனா வேற விஷயத்துக்காக. இதுக்காக வேண்டாம். நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். பிராச்சியை மறுபடியும் தயவு செஞ்சு காலேஜுக்கு அனுப்பி வைங்க. ஏன்னா அவ ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். ஏன்னா அவளோட லெக்சர் எதுவும் மிஸ் ஆக கூடாது. அதை நான் விரும்புறேன். ப்ளீஸ், ஐ ரெக்வெஸ்ட். ஆனா நீங்க தானே அவளை காலேஜ்ல இருந்து. நான் செஞ்ச தப்புக்கு உங்க பொண்ணு பிராச்சி காலேஜுக்கு வரும்போது நானே அவகிட்ட நிச்சயம் மன்னிப்பு கேட்கிறேன். காலேஜ்ல எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்கிறேன். அப்புறம் உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்கிறேன். ப்ளீஸ், ஐ எம் சாரி. தேங்க் யூ. ஹலோ, ஐ ஹோப் யூ லிசனிங். இல்ல, அது ஐம் சாரி. நான் இப்பவே பிராச்சியை காலேஜுக்கு அனுப்பி வைக்கிறேன். தேங்க் யூ. அது உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க மறந்துட்டேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நான் எந்த விஷயமா போறேனோ அந்த விஷயம் நடக்கணும்னு. என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போ உண்டுப்பா. உனக்கு உன்னோட பிரக்யா நிச்சயமா கிடைப்பா. நீங்க போயிட்டு வரமா? பெரியம்மா, நீங்க ஏன் அபிய போக விட்டீங்க? அபி இன்னும் சரியா குணமாகல. அவன் எந்த நோக்கத்தோட இப்ப வெளியே போறானோ அது நிறைவேறிடுச்சுன்னா அவன் நிச்சயமா குணமாயிடுவான். என்ன சொல்றீங்க? எந்த வேலையா போறான்? பிரக்யாவை பார்க்க போறான். நான் ரியா கிட்ட அப்படி ஏன் பேசினேன்னா, அத பத்தி நீங்க எதுவும் பேச வேண்டாம். ரியாவை பத்தி நீங்க பேசினது தானே. அதுக்கப்புறம் கடவுள் கிட்ட நின்னு அண்ணனும் பிரக்யாவும் ஒண்ணு சேரணும்னு வேண்டிக்கிறீங்க. பிரக்யாக்கு இந்த வீட்ல எந்த ஒரு இடமும் கிடையாது. வீட்ல அவளுக்கு இடம் இருக்கோ இல்லையோ, அபியோட மனசுல அவ இருக்கா. அபி இப்ப கூட பிரக்யாவை நினைச்சிட்டு இருக்கா. அது உங்க 2 பேரோட பிரம்ம. நீங்க எதுக்காக 2 பேரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அதாவது அண்ணனுக்கு தேவையில்லை, ஆனா பிரக்யாவை பத்தின விஷயங்களை நீங்க அண்ணன் மனசுல திணிக்கிறீங்க. அபி கிட்ட பேச விடாம எங்களை நீ தடுக்கலாம். ஆனா கடவுள் கிட்ட வேண்டத உன்னால தடுக்க முடியாதுல்ல.
இவங்க ரெண்டு உங்களுக்கு என்ன வேணாலும் ஆகலாம். ப்ளீஸ் forgive me தாசி. உங்களுக்கே தெரியும் நான் ரொம்ப மோசமானவ தான். ஆனா இந்த ஃபேமிலில இல்ல. ஐ லவ் மை ஃபேமிலி a lot. அது மட்டும் இல்லாம யாராவது என்னோட ஃபேமிலிக்கு கெடுதல் செஞ்சாலோ இல்ல யோசிச்சாலோ அத நான் நடக்க விட மாட்டேன். ஆனா எங்க கிட்ட நீ இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது. நான் என்னதான் பேசினாலும் தாசி, நான் சொல்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ட் ஐ ரியலி ஹோப் நான் என்ன சொன்னேங்கிறது உங்க ரெண்டு பேருக்குமே புரிஞ்சிருக்கும். அம்மா கூப்பிட்டீங்களா? உன் பிரின்சிபல் கிட்ட இருந்து போன் வந்துச்சு. என்னன்னா உன் சஸ்பென்ஷன் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாரா, உன்னை காலேஜுக்கு வர சொன்னாரு. நிஜமாவா? நீங்க சொல்றது உண்மையா? பிராச்சி, நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் காலேஜுக்கு போலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சித்தி? அந்த பிரின்சிபல் காலேஜ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனவரு. அவரு சஸ்பென்ஷனை வாபஸ் வாங்கிட்டாருன்னா நிச்சயமா மெஹரா சார் தான் ஏதாவது பேசிருக்கணும். அப்புறம் நீங்க அவரை என்னென்ன பேசுனீங்க? ஞாபகம் இல்ல, ஆனா ரொம்ப மோசமா பேசிட்டேன். அவரை மிரட்டின வேற. அதான் அவரு காலேஜ் பிரின்சிபலுக்கு போன் பண்ணிருப்பாரு. பிரின்சிபல் உங்களுக்கு போன் பண்ணிருக்காரு. பிராச்சி, மறுபடியும் ஏன் அதே கேள்வி கேக்குற? அவங்க தான் சொல்லலையே, அவங்கள விட்டுற. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிவாதம் இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் இருக்கு. ஏன்னா நான் உங்க பொண்ணு. நான் என் பிடிவாதத்தை விட மாட்டேன். பிராச்சி, அவ பிடிவாதத்தை விட மாட்டேங்கிறா. இதே மாதிரி அவ கேட்டுட்டு இருந்தா நான் எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? நான் அவகிட்ட சொல்லலைன்னா அவளே நிச்சயமா தெரிஞ்சுப்பா. அவரும் சாதாரணமானவர் இல்ல. என்ன அவர் பார்த்ததுனால அவரோட பொண்ணை கண்டிப்பா தேடுவாரு. அவர் குணமானதும் அவளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. அந்த மாதிரி சமயத்துல நான் எப்படி இவங்க ரெண்டு பேரையும் தடுத்து நிறுத்த முடியும்? உனக்கு அவர்தான் உன்னோட அப்பான்னு நிச்சயமா தோணுதா? ஆமா, நிச்சயமா அவர்தான் என் அப்பாவா இருக்கணும். அவரு உண்மையிலேயே உன்னோட அப்பாவா இருந்தா அப்போ நீ என்ன பண்ணுவ? நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன், நான் தான் அவரோட பொண்ணுன்னு. அவர்தான் என் அப்பான்னு சொல்லுவேன். கொஞ்சம் சீக்கிரம் போங்க ப்ளீஸ். என்ன பார்க்காமலே நீ எப்படி போவ? என்ன காப்பாத்திருக்க, என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்க. அட்லீஸ்ட் நான் முழிக்கிற வரைக்குமாவது வெயிட் பண்ணிருக்கலாம்ல. பல வருஷத்துக்கு அப்புறம் என்ன பாத்திருக்க. அப்புறம் பார்த்ததும் ஏன் ஒளிஞ்சு விளையாடுற விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்க? என்ன பாத்திருக்கலாம்ல. நான் ஒரு தேங்க்ஸ் ஆவது சொல்லியிருப்பேன்ல. எடுத்தாச்சு மேடம். எந்த ரெக்கார்ட் ரூம்ல இருக்கு தெரியாது, ஆனா இந்த ஹாஸ்பிடல் ரெக்கார்ட் ரூம்ல இல்ல மேடம். ஐம் சோ சாரி சார். அது ஆக்சுவலி இட்ஸ் ஆல் ரைட். அந்த டாக்டர் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த டாக்டரை பார்க்க முடியுமா? சார் அவரு நர்ஸ் யார் என்ன பாத்துக்கிட்டாங்களோ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நேத்து நான் இங்க பிளட் டொனேட் பண்ணேன். என்கிட்ட பிளட் எடுத்து அந்த சிஸ்டரை நான் கொஞ்சம் பார்க்கணும். மேம், நீங்க அவங்கள பிளட் டொனேஷன் ரூம்லயே பார்க்கலாம். ஓகே, அந்த ரூம் எங்க இருக்கு? அந்த பக்கம். ஓகேயா, தேங்க்யூ. நீங்க தானே நான் ரூமை விட்டு வெளியில வரும்போது என் பின்னாடி வந்தது? ஆக்சுவலி நீங்க ஆபரேஷன் தியேட்டரை விட்டு வெளியே வந்துட்டீங்க. நான் கொஞ்சம் பயந்து போயிட்டேன். பிகாஸ் நான் இது வரைக்கும் எந்த ஒரு பேஷண்ட்டும் இந்த மாதிரி பண்ணி நான் பார்த்ததே இல்ல. என்னுடைய நிலைமை அன்னைக்கு அப்படி. அது நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் நர்ஸ். நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, என்ன ஒரு லேடி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாங்களே, அவங்க குரலை கேட்டுதான் நான் ரூமை விட்டு வெளியில வந்தேன். அவங்க பின்னாடியும் போனேன். நான் அவங்கள சத்தம் போட்டு கூப்பிட்டேன். அவங்க யாரோ ஒரு டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. நர்ஸ், எனக்கு அவங்களுடைய அட்ரஸ் வேணும். அட்ரஸ், போன் நம்பர், ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது அவங்கள பத்தின ரெக்கார்ட்ஸ் ஏதாவது இருக்கா? நான் உங்களுக்கு என்னோட ஃபேஸ பார்க்கல. சோ ஐ அம் சோ சாரி. நான் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஃபேமஸா? என் அம்மா யாரோ ஃபேமஸான ஆளை அட்மிட் பண்ணிருக்காங்க. கேட்டியா சஹானா? அவர் ஃபேமஸ் ஆனவரா? அவரோட பேர் என்ன? அபிஷேக் பிரேம் மெஹ்ரா என்னுடைய பேர். யாரும் என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அவங்கள பத்தி தெரியாதுன்றீங்க. How it is possible? இல்ல, எனக்கு தெரியாது. ஆக்சுவலி நான் இந்தியாவை சேர்ந்தவில்லை. ஐ கேம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஆனா ஹாஸ்பிடல்ல நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க. யாரோ ஒரு பெரிய ராக் ஸ்டாரை அட்மிட் பண்ணிருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைடுல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தவங்க எங்க இருக்காங்க? அவங்கள எங்களோட இன்னொரு ஹாஸ்பிடல்ல ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அங்க ஸ்டாஃப் ஷார்டேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க மெடிக்கல் எமர்ஜென்சி ஆயிடுச்சு. அதனால இங்க இருந்து எல்லாருமே போயிட்டாங்க.
என்ன இடிச்ச இப்ப இவனை இடிக்கிற? கீழே போகும்போது யார் மலையாவது இடிச்சிருவேன். உன் மைண்ட் சரியில்லைன்னா வீட்லயே உட்காரு. இப்படி போய் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உங்க அம்மாவை யார் பாப்பா? நீ என் முகத்தை பார்த்து நிக்கிற, பின்னாடி எதுக்காக வர? கூடவே வர வேண்டியதானே? ரொம்ப டென்ஷன்ல இருந்தா கைய பிடிச்சுக்கிட்டே நட. பின்னாடி நீ நீ எதுக்காக அழற? நான் எவ்வளவு திட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க இவளையும் தான் திட்டுனீங்க. ஐம் சாரி. அது என்னன்னா நீ டென்ஷன்ல இருக்கிறத பார்த்து நானும் டென்ஷன் ஆயிட்டேன். என்ன அறியாம நான் உன்னை திட்டிட்டேன். கமான், அழுகையை நிறுத்து. நான் இனிமே உன்னை திட்ட மாட்டேன். கண்ணா, இப்படிலாம் அழக்கூடாதுமா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. முதல்ல இந்த அழுகையை நிறுத்து சொல்றல. நீ என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற? அவ பின்னாடி போனா நீ பெற்ற தடவை உன்னை பார்க்கும்போது உன்னை திட்டுறதுக்காகவே மீட் பண்ற. அது எல்லாரும் சொல்லுவாங்க, அப்பா அம்மா நம்மள திட்டினாங்கன்னா அவங்க அன்பு தெரியும்னு சொல்லுவாங்க. எனக்கு என் அம்மா கிட்ட இருந்து நிறைய அன்பு கிடைச்சிருக்கு. ஆனா அப்பாவோட அன்பு கிடைக்கல. அதான் எனக்கு திடீர்னு நீங்க ஐம் சாரி சார். நானும் உன்னுடைய ஃபாதர் மாதிரி தான். என்ன டாடி நினைச்சுக்கோ. என்ன உன் டாடிய நினைச்சுக்கோ. ஓகே? இல்ல ஓகே இல்ல பிராச்சி, அப்படிலாம் நினைக்க முடியாது. உங்களை அப்பா மாதிரி இவன் நினைக்கிறான்னு ரியாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது, இவன் மேல ஏதாவது கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிடுவா. வேண்டாம். நீ ரியாவோட காலேஜ்ல படி. கோ. என் விதியில நீங்க எனக்கு அப்பாவா இருந்திருந்தா என் கண்ணுல இருந்து தண்ணியா வந்திருக்காது சார். என் விதியே சரியில்லை போல இருக்கு. உங்களை எப்படி அப்பான்னு கூப்பிடுற உரிமை எனக்கு கிடைச்சதோ அதே மாதிரி அதுவும் ஒண்ணும் இல்ல சார். நான் கிளம்புறேன் சார். Go. Don't cry. என்ன இது? நான் எதுக்காக வந்தனோ அதை மறந்துட்டேன். ஒரு அம்மாவா என்னோட ஃபீலிங் என்னன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் மிஸ்டர் மெஹரா கிட்ட சொல்லுங்க, நான் ரொம்பவே அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு. அவர் கேட்டரிங்க்கு ஆர்டர் கொடுத்ததுனால தான் சரிதா ஆண்டிக்கு இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் வருது. அவங்களுக்காக தான் இந்த திங்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு போறேன். தேங்க்யூ, நான் கிளம்புறேன். பிராச்சினாலே அன்னைக்கு தப்பு நடந்துச்சு. இல்ல அவ இமேஜ் ஸ்பாயில் பண்றதுக்காக யாராவது வேணும்னே பண்ணாங்களா? ஆனா இதெல்லாம் யார் செய்யறது? ஒருவேளை அப்படி யாராவது செஞ்சிருந்தா அப்போ அன்னைக்கு பிராச்சி இல்ல நான் மட்டும் தான் தெரியறேனா? ஓ இந்த காலேஜ்ல நீ மட்டும் என்ன பார்த்தன்னு வச்சுக்க, என் மேல இருக்க திருஷ்டி எல்லாம் பறந்து போயிடும். பேசுறது பாரு. ஓஹோ, இருந்தாலும் உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஆனா எப்பவும் நீ என் கண்ணு முன்னாடி வந்துடுறியே. இங்க பாரு, என் கண்ணு முன்னாடி நீ வந்துடாத. அப்பதான் ரெண்டு பேருக்கும் சந்தோஷம். சந்தோஷமா? என்ன நீ அழக்கூட விட மாட்டேங்கிற. அழுதுக்கோ, ரொம்ப பொறுமையா நல்லா அழுதுக்கோ. ஓகே? அழாத உன் மேக்கப் கலைஞ்சிட போதுன்னு உன்கிட்ட சொல்ல கூட முடியாது. ஒன் செகண்ட், நீ மேக்கப் போடுவியா? அட, மேக்கப் போட்டு உன் மூஞ்சி இப்படி இருக்கு, என்னாச்சு? கேள்வி புரியலையா இல்ல மேக்கப் இல்லாத உன் மூஞ்சி ஞாபகம் வந்துருச்சா? நான் ஜெயிச்சிருக்கேன் பாத்தீங்களா? அம்மா, இது என்ன? இது இவ சொல்றது உண்மைதான். என்ன பண்றீங்க? இப்ப சொல்லு, நான் எத்தனை தடவை தோத்தேன்? ரொம்ப சீட்டிங். ஆமா, நீங்க என்கிட்ட விளையாட வருவீங்கல்ல, அப்ப இதுல இருக்கிற எல்லா பாம்பியும் நான் உங்க மேல விட்டுடுவேன் சொல்லிட்டாமா. விடு, அப்புறம் ரிப்போர்ட்டும் எழுதிடு. நிச்சயம் நான் அதை எழுதி வைப்பேன். குழந்தைங்க மாதிரி விளையாடுறீங்க, குழந்தைங்க மாதிரி சண்டையும் போட்டுக்கிறீங்க. சண்டை போட்டுக்கிறது ஒரு ஜாலி தான் பல்லவி. போன வாரத்துல நான் இவகிட்ட 10 தடவை சண்டை போட்டிருக்கேன். அந்த 10 தடவை இவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதையும் நான் எழுதி வச்சிருக்கேன். பெரியம்மா எப்படி சண்டை போட்டு 10 தடவை ஜெயிச்சாங்க. அப்புறம் 40 தடவை பரமபதத்துல நான் ஜெயிச்சேன். ஆனா பரமபதத்துல என் கூட நீங்க ஜெயிக்க முடியுமா? அடுத்த தடவை நான் உன்கிட்ட ஜெயிச்சு காட்டுறேன். நானும் அந்த நாளுக்காக காத்துட்டு இருக்கேன். என்னோட கல்யாணம் இருக்கு, அதுக்காக தான் இதை வாங்கினேன். ஓ அப்படியா? அப்புறம் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கலாமா? கேளுங்க. நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எப்போது யோசனை பண்ணி பாத்தியா? ஐ மீன், அப்படி யாரும் உனக்கு கிடைக்கலையா, இல்ல யார் மேலயும் அந்த ஃபீலிங்ஸ் வரலையா? நீங்க வேற, கல்யாணம் உங்க ஃப்ரெண்டுக்கு, நீங்க என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, எந்த ஃப்ரெண்டோட கல்யாணம்? உங்க எல்லா ஃப்ரெண்டையும் எனக்கு தெரியுமே. எனக்கு இந்த சக்கரையே கிடைக்க மாட்டேங்குது. எங்க வச்சிருக்கீங்க? இதுக்குதான் நான் வரேன்னு சொன்னேன். ஆனா இந்த பொட்டல நீங்க எழுதி வச்சிருக்கலாம்ல. நான் இல்ல, இவ இருக்கால, இவ மனசுல அபிக்காக ஏதோ இருக்கு.
வாட் நான்சென்ஸ், என்ன சொல்ற நீ? அதாவது அபியோட மனசுல அவரோட மனைவிக்காக அவங்க மேல வச்சிருக்கிற பாசம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அப்போ இந்த விஷயம் நிச்சயமா மீரா கூட தெரியும் இல்லையா? அவ ஏன் இப்படி யோசிக்கணும்? ஆனா இவ மனசுல அபிக்காக என்னமோ இருக்குன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். நான் உங்ககிட்ட சொன்னதானே உங்களுக்கு தெரியும். இவ மனசுல இருக்கிறது இவளுக்கு தெரியாதா? அதாவது இப்ப 20 வருஷமா இவ எங்க கூடயே இருந்துட்டு இருக்கா. அதாவது அபி கூட இருக்கா. அப்போ வாழ்க்கை போற அபி கூட அவ இருக்கலாம்ல. அதாவது ரியாவுக்கு ஒரு உண்மையான அம்மாவா இங்க இருக்கலாம்ல. ஓகே, தெரியாதவங்க யாரும் வரல சார், எல்லாம் தெரிஞ்சவங்க தான் வந்திருக்காங்க. ஒன் செகண்ட். இதுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க எல்லாம் வந்தாங்கல்ல, அவங்கள யாரெல்லாம் கிச்சனுக்கு வந்தாங்க அதை பார்க்கணும். ஸ்டாப். சரி, காலேஜ் எப்படி போச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன செஞ்சீங்க? படிச்சோம், நிறைய படிச்சோம். இன்னைக்கு நிறைய ஒர்க் இருந்துச்சு. பிரின்சிபலை நீங்க பாத்தீங்களா? பார்த்தோம், மன்னிப்பும் கேட்டாரு. இருந்தாலும் நீ ஏன் இப்படி? சரி விடு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் உன்னோட மூட மாத்துறேன். உனக்கு பிடிச்ச ஃபேவரட் டிஷ் செஞ்சிருக்கேன். எனக்கு இப்ப பசி இல்ல. நம்ம ஹாஸ்பிட்டல் போன விஷயத்த அம்மாவுக்கு தயவு செஞ்சு சொல்லாத சஹானா. சித்தி, அவளுக்கு என்னாச்சு தயவு செஞ்சு என்கிட்ட கேட்றாதீங்க. உன்னை கேட்காம நான் வேற யார்கிட்ட கேட்பேன்னு நினைக்கிறேன்? நீ தானே அவ கூட இருக்க. அட, அவ கூட இருந்தா அவ மனசுல இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருமா என்ன? சஹானா, பிராச்சி அவ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போயிட்டான். ஆனா என்ன மாட்டி விட்டுட்டான். இப்ப வேற சித்தி கேக்குறாங்களே, நான் இவகிட்ட என்ன சொல்றது? எனக்கு கேக்குது. என் மனசுல பேசின விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? மனசுக்குள்ள பேசினா எனக்கு எப்படி கேக்கும்? நீ சொன்னாதான் எனக்கு கேக்கும். ஓ, நீங்க அப்படி சொன்னீங்களா? அது என்னன்னா, மிஸ்டர் மெஹராவை பிராச்சி பார்த்தா. அப்புறம் மிஸ்டர் மெஹராவை அவ பார்த்ததும் அவ ரொம்ப எமோஷனல் ஆயிட்டா. கடைசியில அவரை அப்பான்னு கூப்பிட்டுட்டா. அப்ப அப்பா என்ன சொன்னார்னா, அவர் இவ்வளவு பொண்ணா ஏத்துக்கிட்டாரு. அப்புறம் சித்தி நான் கூட இருந்தேன், நான் அதை தடுத்துட்டேன். அப்புறம் பிராச்சி வந்து ரொம்ப அழுதுட்டு இருந்தா. மிஸ்டர் மெஹரா தான் இவ்வளவு சமாதானப்படுத்தினாரு. மிஸ்டர் மெஹரா காலேஜ் வந்திருந்தாரா? அழுதாளா? ரொம்ப இல்ல. புரிஞ்சுதா உங்களுக்கு? அது மிஸ்டர் மெஹராவை பார்த்ததும் நான் ஏன் அப்படி நடந்துகிட்டேன்னு ஐம் சாரி அம்மா. அதுவும் இல்லாம நான் ஒண்ணு என் அப்பா கிட்ட போகணும்னு சொல்லல. அவர்கிட்ட போயிட்டா உங்க கையால நான் எப்படி சாப்பிட முடியும்? அப்போ கூட சித்தியையும் கூட்டிட்டு போயிடு. சாப்பாடுன்னு சொன்னதும் என்ன பண்ணிருக்காங்கன்னு போய் பாத்துட்டு வந்துடுறேன். பாயாசம். இவ ஒருத்தி பாயசம். அட, சத்தியமா சொல்ற, பாயசம் தான் பண்ணிருக்காங்க. பாயசமா? அம்மா தேங்க்யூ. இரு, நான் கொடுக்கறேன். தைரியம் வந்துச்சரியா? ஒருத்தவங்க பேரை வச்சு இன்னொருத்தவங்க பேரை கெடுக்கிறதுக்கு நீ எங்க இருந்து கத்துக்கிட்ட? Dad, I didn't do anything. நீ பிராச்சிய ப்ளேம் பண்ணிருக்கல? எல்லாரும் முன்னாடியும் அவளோட இமேஜை ஸ்பாயில் பண்ணிருக்க இல்லையா? உண்டா இல்லையா சொல்லு. Dad, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணா, நீங்க இது அப்பா பொண்ணுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்பா பொண்ணுகிட்ட பேசும்போது நீ இன்டர்ஃபயர் ஆகாத. அவ உங்க பொண்ணா இருக்கலாம், ஆனா அவ எனக்கும் சம்பந்தப்பட்டவ. அவளை என்னால இப்படி பார்க்க முடியாது. ஆனா ப்ளீஸ், நீங்க இப்படி சொல்லாதீங்க. என்னால ரியாவை விட்டு இருக்க முடியாது. இது இந்த வீட்டோட ரூல். யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் நல்லா இல்லையோ அவங்க ரியா கூட இருக்க கூடாது. ரியாவை விட்டு தள்ளிதான் இருக்கணும். Do you get it? What nonsense is this? இதுதான் ரூல்னா இவளை விட்டு தாசியையும் அத்தையும் தள்ளி வைங்க. நேத்து இவங்க 2 பேராலையும் ரியா எப்படி அழுதான்னு உங்களுக்கு தெரியுமாண்ணா? அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் கரெக்டா, என்னோடது மட்டும் தப்பாண்ணா? அவங்க இந்த வீட்டோட பெரியவங்க, உன்னை விட உலகத்தை அதிகமா பார்த்தவங்க. ஒன்னு நீ இவங்களோட கம்பேர் பண்ணாத. ஏன்னா இவங்க தன்னுடைய பசங்களுக்காக யோசிக்கிறது நல்லதா தான் யோசிப்பாங்க. மிஸ்டர் மேரா, குழந்தைத்தனமா ரியா ஏதோ தப்பு பண்ணிட்டா. ரியா என்ன நினைச்சு எப்பவுமே பிராச்சி சைடே பேசுறீங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசுறீங்க. அவளுக்காக தான் எல்லாமே செய்றீங்க. அவளுக்கு சப்போர்ட்
பண்றதுக்காக நான் தான் எல்லாமே செஞ்சேன்னு சொல்றீங்க. யூ ஆர் blaming on me. அதாவது நான் தான் சாப்பாடு கெடுத்தேன்னு. நான் எதுவுமே செய்யல. உங்களுக்கு என்னாச்சு டாடி? எப்ப பார்த்தாலும் நீங்க அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அவளுக்காக என்ன திட்டுறீங்க? அது மட்டும் இல்ல, எல்லாரையும் கொல்லணும்னு நினைச்சிருக்கா. She damn murderer. என்ன அடிப்பாரா? நான் அழுகிறது அவர் கண்ணுக்கு தெரியல. அந்த பிராச்சியை மட்டும் தான் அவர் பாக்குறாரு. அந்த பிராச்சியோட கண்ணீர் மட்டும் தான் அவருக்கு தெரியுது. I think he just like Prachi. I hate that girl. Don't say that. No. Don't say that. I hate her. காட்டக்கூடாது. நீ என் ரியா மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். அத அவளுக்கு சாதகமா எடுத்துக்கிறா. காலேஜில் நடந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா எனக்கு தெரியல. ஏன்னா அவ செய்யற தப்ப நீ கண்டிக்க மாட்டேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் உன்னால புரிஞ்சுக்க முடியல, அதனால இந்த ஸ்டெப்ப நான் எடுத்தேன். நீங்க அவகிட்ட இருந்து என்ன பிரிக்க முடியாது, அது உங்களுக்கே தெரியும். நீ மீட்டிங்காக சிங்கப்பூருக்கு போற. நீ அந்த மீட்டிங் போலனா அந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடைக்காதுன்னு அது உனக்கே தெரியும். அந்த கான்ட்ராக்ட் நம்மள விட்டு போயிடுச்சுன்னா நம்ம கம்பெனிக்கு பெரிய லாஸ் ஆயிடும். எது முக்கியம்னு நீயே இப்ப டிசைட் பண்ணு. பிசினஸா இல்ல இந்த ஃபேமிலி மேட்டர்ஸா? அலராலா எல்லாத்தையும் பாப்பாரு. யார் அந்த மாதிரி பண்ணுவா? ஒரு நாள் நான் அவர்கிட்ட சொன்னேன், கேர் டேக்கர் நான் தான், நானே அவளை கேர் எடுத்துக்கிறேன்னு. என் சேலரியை கட் பண்ண போறீங்களான்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னாருன்னா, நான் என் பொண்ணு மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். நான் அவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கனோ அது எல்லாமே ரொம்ப கம்மினாரு. அப்புறம் எப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்ப நான் டாடி டியூட்டியை பாக்குறேனாரு. அதனால நீ என்னோட டியூட்டியை பார்க்க விடு, நீ போய் உன் வேலையை பாருனாரு. He loves you lot, ரியா. He loves you lot. நீ இப்ப பெரியவள் ஆயிட்ட. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் உன்னை இன்னும் சின்ன பொண்ணா நினைச்சுதான் அன்பு செலுத்திட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு இந்த உலகத்துக்கு தெரியுமோ அதை விட அதிகமா உன் மேல பாசம் வச்சிருக்காரு. ஆனா இப்ப அவரு ரொம்ப உடைஞ்சு போயிருப்பாரு. அவரு என்ன நினைப்பாருன்னா, என் பொண்ணு நானே கெடுத்துட்டேன், நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு நினைப்பாரு. இங்க பாரு ரியா பேபி, என்னோட பொண்ணு இப்படிப்பட்ட பொண்ணா? கொஞ்சம் பைத்தியக்காரி, கொஞ்சம் பிடிவாதக்காரி, கொஞ்சம் நாட்டியான பொண்ணு, ஆனா நல்லவ தானே? அப்படிதானே? ஆனா அந்த பிராச்சி நல்லவளே இல்ல. I hate her. இல்ல இல்ல பேபி, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இங்க வா. அவ நல்லவளே இல்ல. அப்படி சொல்லக்கூடாது. வளர்க்கலன்னு நினைச்சுப்போம், அவங்களுக்கு நாங்க நல்லதே பண்ணலன்னு நினைப்போம். ஆனா அது உண்மை இல்ல. நாம நம்ம பிள்ளைங்க மேல வச்சிருக்கிற அதிகமான அன்புனால இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க தோணும். அதாவது நம்ம குழந்தைங்கள நாம நல்லா வளர்க்கலன்னு தோணும். நாம அவங்க மேல காட்டுற அன்பு ரொம்ப குறைவுன்னு நினைப்போம். சோ ஜஸ்ட் ரிலாக்ஸ். நீங்க ஒரு நல்ல அப்பா. எனக்கு தான் போன் வருதுன்னு நினைக்கிறேன். இத வந்துடுறேன். அபி, பிரக்யாவோட நினைப்பு உனக்கு வந்ததுனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. நீ இப்படி எல்லாம் பேசாத. பிரக்யாவை தேடி இங்க கூட்டிக்கிட்டு வா. பிரக்யாவை போய் கண்டுபிடி. அவளை மறுபடியும் உன் வாழ்க்கையில கொண்டு வாப்பா. ஏரோட ஞாபகம் வருது. நான் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட அவ பணத்தை வாங்கிக்கிட்டு டிங்கோட சேர்ந்து அவன் நிக்கில பார்க்க போனா. கேர என்ன சூப்பர் டேடுன்னு கூப்பிடுவா. அவ இன்னைக்கு இந்த சூழ்நிலையில நான் பிரக்யா கூட எப்படி வாழ முடியும் நீங்களே சொல்லுங்க. பண்ணல டாடி. நான் ஜஸ்ட் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் டாடி. அவ நல்லவளே கிடையாது டாடி. நடந்த எல்லா விஷயத்துக்குமே அவதான் காரணம். நான் எதுவுமே பண்ணணும்னு நினைக்கல. பட் she only. பிரியா, enough. நீ போ.
போய் தூங்கு. இத பத்தி நான் பேச விரும்பல. டாடி, நான் உங்ககிட்ட சாரி சொல்ல வந்தேன். உன்னோட சாரி இல்ல, நீ நல்லவ, பிராச்சி கெட்டவன் சொல்ற. how it is possible? தப்ப நீ செஞ்சுட்டு அந்த தப்புக்கு நீதான் காரணம். ஆனா அடுத்தவங்க மேல blame பண்ற. stop, leave me now please. Dad, Ria, please go and sleep and close the door. ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அப்புறம் உனக்கு அகைன்ஸ்டா நிக்க வைப்பேன். நான் குழந்தைங்களுக்கு நல்ல மேனர்ஸ் கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது அவ்வளவு பெரிய தப்பா என்ன? அப்புறம் நான் ஒன்னும் அவங்க கிட்ட ஹிட்லர் மாதிரி நடந்துக்க போறது இல்ல. நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா நடந்துப்பேன். அவங்களுக்கான ஃப்ரீடம் கொடுப்பேன். அந்த ஃப்ரீடம்குள்ள அவங்க இந்த உலகத்துல நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க ஒவ்வொரு வேலையும் கத்துக்கணும்ன்றதுக்காக நான் சொல்லி கொடுப்பேன். கொஞ்சம் ஃப்ரீடம், கொஞ்சம் ரூல்ஸ், எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கணும். அப்பதான் நல்லா இருப்பாங்க. குழந்தைங்களை எப்படி வளர்க்கணுமோ வள, அவங்கள நல்லா வளர்ப்பன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு இவ்வளவு சண்டை போட்டீங்க? உன்னை எழுப்புன, எழுந்துட்டல. ஐயோ, நீங்க ஏய், வேற. நான் சொல்றது கேளு. இங்க பாரு, நான் உனக்கு நிறைய லவ் கொடுப்பேன். அந்த லவ் பசங்களுக்கு ட்ரிபிள் மடங்கா நீ கொடு. ஒருவேளை அவரும் உன்னை பாத்துட்டு இருப்பாரு. அவ உன்னை பாத்துக்கிட்டு இருப்பால. நான் அவ மேல ரொம்ப கோவமா இருக்குன்னு சொல்லு. அவ ரொம்ப பொய்க்காரி. அவ என்கிட்ட சொல்லுவா 7 ஜென்மத்துக்கும் அவ எனக்கு மனைவியே இருக்குன்னு சொன்னா. இந்த ஜென்மத்துல ஏன் அவ என் கூட இல்லைன்னு கேளு. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னை விட்டுட்டு போயிட்டு இப்ப கிடைச்ச. நாங்க தான் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டோமே. அதாவது அவரு அம்மாவோட அன்பை அவளுக்கு கொடுப்பாரு, நான் பிராச்சிக்கு அப்பாவோட அன்பை கொடுப்பேன். நாங்க 2 பேரும் தனியா இருந்தாலும் அவங்க 2 பேருக்கும் அந்த தனிமை உணர்வை தரமாட்டோம்னு பேசிருந்தேன். பிரக்யா, இதோ வரேன். இங்க பாரு, அவருக்கு என்னோட அன்பை சொல்லு. இதே மாதிரி ஒளி வீசிட்டே இரு. நல்லா இருக்கு. போயிருந்தனா நீ தூரத்துல இருந்தா கூட நான் பாத்துருவேன். ஆனா நீ தப்பு செய்யறதை என்னால பார்க்க முடியாது. I am angry with you, but I love you. Good night. என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க? அட கொஞ்சம் வெயிட் பண்ணு. உங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு நீங்களும் இருக்கீங்கல்ல, அதுக்காக சொன்னேன். அவங்க மேல எனக்கு அக்கறை மட்டும் இல்ல, அவங்க 2 பேர் மேல நான் நிறைய அன்பு வச்சிருக்கேன். ஆனா சஹானா தான் ரொம்ப அதிகமா பேசுறா. அதே சமயம் அவ பேச்ச கேட்காம எனக்கு இந்த நாளே ஓடாது. பிராச்சி உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலியான பொண்ணு, உன்ன மாதிரியே. 2 பேருமே நல்ல பொண்ணுங்க. வீட்டுக்கு எப்ப 2 பேரும் வந்தாங்களோ இந்த வீடே அப்படியே மாறிடுச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாத, வாடகையே லேட்டா குடுக்கலான்னு மட்டும் நினைக்காத. எவ்வளவு நீ லேட் பண்றியோ அத்தனை நாளைக்கு நான் உனக்கு ஃபைன் போடுவேன். ஆமா சரி.
ஆனா முக்கியமான வேலையா இருந்தா ஓ நீங்க ஏன் இவ்ளோ ஃபார்மலா இருக்கீங்க? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா? ஃப்ரெண்ட்னு சொல்ற உங்க பேரே எனக்கு இது வரைக்கும் தெரியாது. உங்க பேரே கேக்கல பாருங்க. நானும் உங்களோட பேரை கேக்கல பாருங்க. என்னோட பேரு மீரா. உங்களோட பேரு? என்னோட பேர் சாரி மேம். என்ன இப்படி வண்டி ஓட்டிட்டு போறீங்க? பாத்து ஓட்ட கூடாதா? சாரி மேம், திடீர்னு ஒருத்தர் குறுக்க வந்துட்டாரு, அதனால தான் சடன் பிரேக் அடிச்சேன். இந்த மனுஷங்களுக்குலாம் சடனா என்னதான் ஆகும்னே தெரியல. ஏதோ அவசரம் போல இருக்கு. பாவம், ஏதாவது எமர்ஜென்சியா இருக்கும். இல்லனா வீட்ல ஏதாவது குட் நியூஸா கூட இருக்கலாம். இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்ல மூட்ல இருக்கீங்க. ஹாப்பியா இருக்கீங்களா? இன்னைக்கு எல்லாமே நல்லா நடக்குது. தேங்க்யூ. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நீதான் எனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி இருக்க. இனிமே வர வருஷங்கள்லயும் நான் தான் உங்களுக்கு முதல்ல ஹாப்பி பர்த்டே சொல்லுவேன். வணக்கம்மா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஐயோ, நான் உங்களை உட்கார கூட சொல்லல. நீங்களும் வாங்க, உட்காருங்க ப்ளீஸ். சிட். சொன்னாங்கன்னா அவங்க ரெண்ட்ல இருக்கிறதா தானே சொன்னாங்க. அது அது என்னன்னா, எந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறமா அவளுடைய அப்பா அம்மா வீட்டை தன்னோட வீடுன்னு சொல்லிப்பா, அடுத்தவங்க வீடுன்னு சொல்லுவா, இல்ல வாடகையில இருப்பேன்னு சொல்லுவா. ஆனா ஒரு வீட்டுக்கு அழகு அந்த வீட்டோட பொண்ணுங்க தானே. அவ என்னுடைய பொண்ணு அனுராதா. அவளுடைய அப்பா தான் அவளுக்கு ரொம்ப ஆசையா அந்த பேரை வச்சாரு. அப்புறம் ஏன் நீங்க அவங்கள பார்த்து சொன்னீங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா என்ன ஒருத்தங்க விஷ் பண்ணிருக்காங்கன்னு? உங்க பொண்ணு தானே? அது என்னன்னா, எனக்கும் அவளுக்கும் பயங்கரமா சண்டை வந்துருச்சு. அவ இந்த வீட்டை விட்டு போயிட்டா. அதனாலதான் அவ இந்தாங்க. ஐ மீன், அவ என் மேல எவ்வளவு பாசமா இருந்தாலும் அந்த அளவுக்கு திட்டவும் செய்வா. நான் என்னோட அம்மா கிட்ட கூட அந்த அளவுக்கு க்ளோஸ் கிடையாது. என் அக்கா கிட்ட நான் அவ்வளவு க்ளோஸா இருந்தேன். Can I tell you something? It's எப்படி சொல்றதுன்னே தெரியல. நாம 2 பேரும் முதல் தடவையா சந்திச்சப்ப நீங்க என்ன திட்டினீங்க. I just felt that என் அக்காவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவ திரும்ப வந்த மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் உங்களை பத்தி எல்லாம் யோசிக்கும் போது எனக்கு என் அக்காவோட ஞாபகம் தான் வந்துச்சு. நீங்க என்ன அனுனே கூப்பிடலாம். தேங்க்யூ. எது நல்லா இருக்கு? பிங்க். இன்னைக்கு போற, அப்புறம் நான் உனக்கு தேவையானதை பேக்கிங் பண்றேன். அட, நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேனா? அப்படியா? அப்ப சரி. அப்ப ஆரியனும் வரமாட்டான். ஆரியனும் வரானா? நீங்க எல்லாம் பிக்னிக் போறத அவன் தானே என்கிட்ட சொன்னா. ஓஹோ. எஸ் ஆண்டி. வாட்ஸ்அப் டியூட், எப்படி இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், நீ பிக்னிக்க பத்தி எதுக்காக அம்மா கிட்ட சொன்ன? ஏன்னா நான் உன் கூட போக ஆசைப்படுறேன். அது என்கிட்ட சொல்ல வேண்டியதா, நான் எதுக்காக அம்மா கிட்ட சொல்லணும்? ரன்பீர், அவனே எதுவும் சொல்லாத. உன்னை நான் பாத்துக்கிறேன்டா. சரி வா, முதல்ல பிக்னிக்கு கிளம்பு. நீ வரியா இல்லையா? நீ தனியா போக வேண்டியதானடா, என்ன எதுக்கு கூப்பிடுற? நான் எதுக்கு தனியா போகணும்? நீ உனக்கு என் காலேஜ்ல அட்மிஷன் வாங்கி கொடுத்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவனை எதுவும் சொல்லாதன்னு சொன்னேன். For your coffee I will. Bye. மிஸ்டர் மெஹரா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனாலும் ரியா அவங்கள அம்மாவா ஏத்துக்கலன்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல, யாரோ ஒருத்தவங்கள அப்பா அம்மாவா ஏத்துக்கிறதுக்கு. நீ அவரோட பொண்ணை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்க, அப்புறம் நான் அப்பாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். மிஸ்டர் மெஹராவுக்கு 2வது கல்யாணம் என்னமோ ஆயிடுச்சுதான். ஆனா 3வதா இப்போ ஒருத்தவங்க மனசுல ஒரு ஆசை உருவாயிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? அட, ஒரு நிமிஷம். இப்ப என்ன சொன்னீங்க? யார பத்தி பேச? போடுற மாதிரி காஃபிய மெஹராவுக்கு போட்டு கொடுத்து மெஹராவோட மனசுல அவ இடம் பிடிக்கணும்னு ஆசைப்படுறா. இதுதான் உண்மை. அவ மனசுல ஆசை இருக்கிறதுனால தான் அவ இந்த மாதிரி எல்லாம் யோசனை பண்றா. அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அவர் மேல அவங்களுக்கு கொஞ்சம் அக்கறை இருக்கலாம், அவ்வளவுதான். இங்க பாரு, நீ ஒத்துக்கிறியோ இல்லையோ, ஆனா ஒரு நாள் இந்த விஷயத்த நீயே தெரிஞ்சுக்க போற பாரு. அப்படியெல்லாம் நான் எதுவும் தெரிஞ்சுக்க போறது இல்ல. அப்போ நானே சொல்லிடுறேன். மிஸ்டர் மெஹராவோட போட்டோ அவளுக்கு காட்டி அவளை நான் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் இல்லனா இன்னொரு நாள் அவ மனசுல இருக்கிற ஆசை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட போறா. அப்ப சரி, அப்ப என்ன கூப்பிட்டு சொல்லுங்க. அப்படியா? அப்ப நீயும் அதை தெரிஞ்சுக்க நினைக்கிறியா? அவங்க கூட ப்ளீஸ் எந்த ஒரு சண்டையும் வச்சுக்காத. முடிஞ்சா நல்ல பேட்சப் பண்ணிக்கோங்க. பேட்சப்? அதுவும் பிராச்சி கூட.
இங்க பாரு, உனக்கு உன் அப்பா மன்னிக்கணும்னு நீ ஆசைப்படுறல, உன்கிட்ட பாசம் காட்டணும்னு நினைக்கிறல, அப்போ ப்ளீஸ் நான் சொல்ற மாதிரியே நீ செய். நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் பிராச்சி கிட்டயும் சஹானா கிட்டயும் பேட்சப் பண்ணா டாடி என்ன மன்னிச்சிருவாரா? நிச்சயமா மன்னிப்பாரு. அதனால நான் சொல்ற மாதிரி செய். தென் ஓகே, பிராச்சி கிட்டயும் சஹானா கிட்டயும் நான் பேட்சப் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்றேன். ஜாக்கிரதையா இருங்க. இப்படி நம்ம பிக்னிக் போனா சித்தி இப்படிதான் பேனிக் ஆயிடுறாங்க. என்ன பேனிக் எல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்க 2 பேரை பத்தின கவலை. ஆமா, ரொம்பவே கவலைப்படுறீங்கல்ல. ரொம்படா. நீங்க 2 பேரும் என்ன கிண்டல் பண்றீங்களா? நான் இங்க உங்களுக்காக. ஆமா, கொஞ்சம் பேனிக் தான் ஆகுறேன். நான் அம்மா வச்சே, அதனால பழகிடுச்சு உங்களை பத்தி கவலைப்படுறதுக்கு. நீங்க 2 பேரும் கவனமா இருந்தீங்கன்னா அது போதும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. நான் போய் தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வரேன். உட்காரு. உன்னோட தப்ப நீ ரியலைஸ் பண்ற வரைக்கும், அது வரைக்கும் நான் நிச்சயமா உன்கிட்ட பேச மாட்டேன். இது வரைக்கும் டாடி என்கிட்ட இப்படி நடந்துகிட்டதே இல்ல. அவரை நான் வருத்தப்படுறத பார்க்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா நான் அவரை பார்க்க விரும்புறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிராச்சி தான். அவ எனக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துட்டா. And then she is going to pay for that. என் டேடோட கோவத்தை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கோவத்தை பிராச்சி ஃபேஸ் பண்ண போறான். You're gone. Ended. வந்துட்டா கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு ரியா ரொம்ப கஷ்டப்படுவா. ஆனா அவ இதை செஞ்சுதான் ஆகணும். அவளோட அப்பாக்காக அவ செஞ்சாகணும். இந்த பாருப்பா, கவனமா இருக்கணும். என்ன போன் பண்ணிக்கிட்டே இரு, சரியா? நீ எங்க போற, யாருக்கிட்ட பேசுற, எல்லாத்தையும் போன்ல சொல்லிக்கிட்டு இருக்கணும். என்ன அப்புறம் சீக்கிரம் வந்துருப்பா. நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? நான் இங்கே இருக்கேன், நான் போகல. நான் இங்கே இருந்துடுறேனே. கிண்டல் பண்ணாத. உன் மேல இருக்க அக்கறையில தானே இப்படி எல்லாம் பேசுறேன். I miss you, யா. I miss you more, sweetheart. I miss you. பாட்டி என்ன இவனுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்புற மாதிரி பேசுறாங்க? சந்தோஷப்படு, ரன்பீர் பொண்ணா பொறுக்கல. பாவம், இவனுக்கு ட்ரிப் கேன்சல் ஆயிடும்ல. ப்ளீஸ் நீ போகணும், சரியா? அதனால என்ன, நான் ரன்பீர் ஹாரியன் எல்லாரும் கிளப்புக்கு போயிடலாம். அங்க போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம். நான் ஒத்துக்க மாட்டேன். இது பேட் ஐடியா. பார்ட்டி ஒரு நாளைக்கு தான், ஆனா ட்ரிப் 3 நாளைக்கு. அததான் சொல்றேன். 3 நாள் நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்? ஐயோ அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ரன்பீரை மிஸ் பண்ற மாதிரி இருந்தா நான் இருக்கேன்ல, நான் உங்களை அவங்கிட்ட கூட்டிட்டு போறேன். கண்டிப்பா. அப்ப சரி, நீ சொல்றேன்னா நான் ஒத்துக்கிறேன். I love you, பாட்டி. I love you too. சரி, நேரமாச்சு, கிளம்பு. என்னோட பேரு, என்னோட செல்ல பாட்டி. சரி கிளம்பலாமா? லேட் ஆயிடுச்சு. ஓகே, பெட்ரோல் போட்டு ஓட்டுங்க. மேடம், நான் வண்டிக்கு பெட்ரோல் போட மாட்டேன் மேடம். ஏன்? பெட்ரோலோட விலை ரொம்ப அதிகமாயிடுச்சு மேடம். லிட்டருக்கு 85 ரூபாய்க்கு மேல வாங்குறாங்க. ஐயோ, இப்ப எதுக்கு பெட்ரோல் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கிளம்பு, வெளியில போய் வேற டாக்ஸி பிடிச்சுக்கலாம். 55 ரூபாய் கொடுங்க. ஓகே பிராச்சி, நீ என்ன பண்ற? எந்த பைசாவும் கொடுக்காத. அண்ணா உங்களுக்கு எதுவும் தர முடியாது, நீங்க போலாம். எதுக்காக நீங்க பணம் தர மாட்டீங்க? எங்களை நடு ரோட்ல நிக்க வச்சதுக்கு பணம் வேற கொடுக்கணுமா? உங்களுக்கு வேணும்னா நீங்க இன்னொரு டாக்ஸி பிடிச்சுக்கோங்க, ஆனா என்னோட பணத்தை கொடுங்க. எந்த டாக்ஸி எங்களை கொண்டு போய் விடுதோ அந்த டாக்ஸிக்கு தான் நாங்க பணம் கொடுப்போம். உனக்கு இல்லாம பேசிட்டு லேட் ஆகுது, வாய மூடு. என்னங்க வாங்கி. ஆனா பிராச்சி, அவனுக்கு பணம் கொடுக்க கூடாது. தயவு செஞ்சு கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு வா, லேட் ஆகுது இல்ல. ஆனா இவங்க நம்மள கொண்டு போய் விடாம பணம் கேக்குறாங்க பாரு. நமக்கு மட்டும் எங்களுக்கு லிஃப்ட் கூட. உங்க 2 பேருக்கும் ஸ்காலர்ஷிப் எங்க காலேஜ்ல படிக்கிறதுக்கு கிடைச்சிருக்கு. அதனால ஏதாவது போய் பஸ் ஸ்டாண்ட தேடு, அங்க போய் உட்காரு, பஸ்ல வா. அப்புறம் நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. பிராச்சி, அவளோட அப்பாவை தான் நீ அப்பாவா நினைக்கிற. பிரியா உனக்கு தங்கச்சி ஆயிட்டால என்ன? அவ எந்த மாதிரி எப்படி இப்படி எல்லாம் பேசி அசிங்கப்படுத்திட்டு போறா? நீ என்ன சும்மா இருக்க? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. நான் அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், ரியா கூட சண்டை போட மாட்டேன்னு. அவன் என்ன செஞ்சாலும் திட்டினாலும் நான் எதுவும் பேச மாட்டேன். ஆனா பிராச்சி, ஏதாவது சொல்லிருக்கலாம்ல. சரி, நீ விடு. நம்ம வேற டாக்ஸி பார்க்கலாம், இல்லைன்னா லிஃப்ட் கேட்டு பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. உன் லைஃப்ல என்டர்டெயின்மெண்டே கிடையாதா? ஒரு வேலை பண்ணு, போய் உன் பையன் கூட எங்கேயாவது சுத்து. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது லைஃபை என்ஜாய் பண்ணு. சரியா சொன்னப்பா, ரொம்ப சரியா சொன்ன. நான் என்ன சொல்ல வரேன்னா, நாமளும் எங்கேயாவது போலாம். ஏதாவது பிளான் போடுப்பா. அட நீ வேற,
ஏற்கனவே த்ரோட் வலிக்குது, அப்புறம் தலையும் வலிக்கும். நான் சொல்ற பிளான கேளு. உன்னோட பிளானே எனக்கு வேண்டாம். இங்க பாருப்பா, இது சூப்பர் பிளான். 2 அண்ணனுங்க போறாங்க, அதாவது 2 ஹீரோ மாதிரி. ஓப்பன் ஜீப், 2 ஹீரோஸும் போறோம். லைஃபை என்ஜாய் பண்ண. உன்னோட இந்த ஜீப் பிளான் ரொம்ப சீப்பா இருக்கு. உனக்கு 2 அறை கொடுக்கலான்னு எனக்கு தோணுது. சரி விடு, சீப்பா இல்ல ஜீப்பா? கூப்பிட்ட இப்போ என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க. அட ரன்வீர், காலையில இருந்து இவளுக்கு மூடு சரியில்லை, அதனால தான் இப்படி இருக்கா. சாரி நானே சொல்றேன், அப்புறம் தேங்க் யூ கூட நானே சொல்றேன். இவ வராததுனால நான் உன்னை கூட்டிட்டு போல, நீ இங்கே இருந்துற. என்ன சொல்ற? அதை விடு ரன்வீர், நீ எவ்வளவு நல்லவன். உன் முகத்துக்கு கோவம் சூட்டே ஆகல. உன் கோவத்தை விட்டுற, இவளை கூட்டிட்டு போலாம். நீ இவகிட்ட கத்துக்க, இப்படிதான் பேசணும். ஐ ரியலி லைக் யூ. கிவ் மீ ஒன். அவளை தனியா விட முடியாது, அதனால தான் வர. சாரி அண்ட் தேங்க் யூ. சரி சரி வா, சீக்கிரம் வந்து உட்காரு. திறக்கணும் என்ன? தெரியாதவங்களுக்கு கதவு திறக்க வேண்டாம்னு நீங்க சொல்றீங்க, அதானே? அட நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. பயங்கர வெயிலா இருக்கு, முதல்ல குடிக்க தண்ணி குடு. ஒரு நிமிஷம். நம்ம ஏரியால நிறைய திருட்டு நடக்குது. பக்கத்து வீட்ல இருக்கான்ல சந்தோஷ், நேத்து ராத்திரி அவங்க வீட்ல திருடு போயிடுச்சான். அதுக்கு முன்னாடி சுபாங்கி வீட்ல எல்லா பொருளையுமே திருடிட்டு போயிட்டாங்களாம். அப்புறம் அடுத்தது யார் வீட்டுக்கு வராங்கன்னே தெரியலையே. அதனால யாருன்னு கேட்காம கதவை தயவு செஞ்சு திறக்காத. அப்புறம் ராத்திரில கதவு மட்டும் இல்ல, ஜன்னல் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு தூங்க என்ன. சரி, கவலை நீங்க விடுங்க, அதான் நான் உங்க கூடவே இருக்கேன்ல. அப்புறம் இந்த திருட்டு பசங்களெல்லாம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த விஷயத்துல நான் ஸ்மார்ட். உனக்கு இவளுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் அவளுக்கு சொந்தம்னு நினைக்கிறா. என்ன இவளுக்கு எப்ப பிடிக்க போகுதோ தெரியலையே. ஷட் அப் அக்ஷய், அவ நம்மளோட டென்ட் எடுத்துக்கிட்டா. ஆனா நீ என்னடானா இந்த பொண்ணுங்களெல்லாம் பிராச்சியால தான் சரி செய்ய முடியும். ஐ விஷ் பிராச்சி இங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸ்லோவா ஓட்ட மண்டி கொஞ்சம் ஸ்லோவா ஓட்ட மாட்டியா? அட பிராச்சி, அமைதியா உட்கார, என்ஜாய் பண்ணு. ஆமா பார், ரொம்ப ஜாலியா இருக்கு. கம் ஆன் போங்க. guys, I think நான் போய் இந்த இடத்தை சுத்தி பார்க்க போறேன். Who's coming with me? இப்ப போக வேண்டாம் ரியா. பிரின்சிபல் இந்த கேம்புக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்ல போறாரு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் இந்த இடத்தை சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ண போறேன். நீ கூட வரியா? எஸ், கம் ஆன். வா வா. பிராச்சியோட அம்மா மேல இருக்கிறவனோட எல்லாத்த விடையும் பெஸ்ட் கிரியேஷன். நான் உங்களுக்கு பிரதர், அதனால நான் மறுபடியும் சொல்றேன், என் சகோதரி கிட்ட இருந்து தள்ளியே அவங்க கிட்ட போறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. நீ போகவும் முடியாது, மத்த பொண்ணுங்க மாதிரி அவ கிடையாது. சேலஞ்ச் பண்றியா? என் நண்பன் தோத்து போகிறத என்னால பார்க்க முடியாது, அதனால நான் உன்கிட்ட சேலஞ்ச் கூட பண்ண விரும்பல. அப்ப நீ பாப்ப. இன்னைக்கு நான் அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க என் கூட போட்டோவும் எடுத்துப்பாங்க, அப்புறம் அதை டிபியா கூட வச்சுப்பாங்க. இட்ஸ் a challenge. சரிப்பா. Is that clear? Yes sir. But with some rules and regulations. அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். ரூல் நம்பர் 1, நீங்க எல்லாரும் காலையில early morning 6:30க்கு எழுந்திருக்கணும். 8 o'clock breakfast and 9:30 sharp. எல்லாரும் ட்ரெக்கிங்காக நம்மளோட பியூன் ராஜேஷ் சார் கூட ட்ரெக்கிங் போவீங்க. How is that? Yes sir. பட் உங்கள யாராவது எங்களுக்கு தெரியாம இங்க இருந்து தனியா எங்கேயும் போக கூடாது. பிகாஸ் இந்த ஏரியால சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, காட்டு விலங்குகளும் இருக்கு. அது மூலியமா உங்களுக்கு ஆபத்து ஏற்படலாம். அதனால நீங்க யாரும் தனியா போக கூடாது. எங்க போகணும்னாலும் குரூப்பா தான் போகணும். வேணும்னா பார்ட்னர்ஸ் கூட போகலாம். இஸ் தட் இருக்கா? நம்ம கேம்பிங் வந்தது கூட இவருக்கு தெரியல சார். எப்படி பாக்குறா பாருங்க. பரவாயில்ல ஒண்ணும் இல்லம்மா. ஐ அம் சாரி ரன்பீர். இது உண்மைன்னா ரன்பீர் ஹீரோ மாதிரி வேலை பார்த்திருக்கான். அவனுக்கு நீங்க எல்லாரும் அப்ளாஸ் கொடுக்கணும். கிளாப். Thank you friends. Thank you sir. அப்புறம் என்ன சார், நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா எங்களோட லக்கேஜ் அங்க இருந்து இங்க கொண்டு வந்துடலாம்ல சார்? ஷூர் எடுத்துட்டு வாங்க. Thank you so much. Thank you sir. அவ்வளவுதான். Thank you நீங்களும் சொல்லலாம்ல. Thank you ரன்வீர். It's okay sweetheart. அவனை தொடாத. வாப்பலாம். அப்புறம் வெச்சுக்கறேன். நீ அவனை கை தட்டியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. ஹலோ. சாரி, அது வீட்டுக்கிட்ட தெரியாத ஆள் யாரோ போயிட்டு இருக்காங்க, அதான் என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி இப்ப நான் வீட்ல தனியா தான் இருக்கேன். சோ ஏற்கனவே சரிதாண்டி சொன்னாங்க
அவங்க சொன்னாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க என்ன பயமுறுத்திட்டு தான் போனாங்க. இங்க இந்த ஏரியால ஏற்கனவே திருட்டு போகுதாம். அதான் நான் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு போறேன் பாருங்களேன். நோ நோ இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. நீங்க மிஸ்டர் மெஹராவை வர சொல்லுங்க. ஓகே ஓகே தேங்க்யூ. இதை யாரையாவது கொல்றதுக்கு ஈஸியான வழி. ரியா எப்போ வந்த? நான் உன்னை பார்க்கவே இல்லையே. ஆனா சார் நாங்க ரொம்ப நேரமா இங்கதான் இருக்கோம். நாங்க பின்னாடி நின்னதுனால உங்களுக்கு தெரியாம போயிருக்கலாம். So I hope all the rules are clear to you. So உங்கள யாராவது பிராச்சி, ரன்பீர் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் லேட்டா வந்திருக்காங்க. ஓகேவா? அண்ட் நவ் நீங்க எல்லாரும் உங்க டென்ட்டுக்கு போகலாம். ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் உங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அண்ட் யூ பீப்புள் வில் என்ஜாய் இட். பாக்கெட்ல இருந்து நெக்லஸ் இருந்துச்சு. ரியா கூட சண்டை போடாத. அவ மோசமானவ இல்ல, கொஞ்சம் பிடிவாதக்காரி, அவ்வளவுதான். இந்த ட்ரிப்ல ராஜி சஹானா 2 பேரும் இருப்பாங்கல்ல, அவங்க கூட ப்ளீஸ் எந்த சண்டையும் வச்சுக்காத. அண்ட் உன்னால முடிஞ்சா அவங்க கூட பேட்ச் பண்ணிக்க. அவளை எதுக்காக பார்த்துட்டு இருக்க? யாரு? இங்க யாரையும் காணோம். யாரோ கதவை தட்டின மாதிரி இருந்தது. நான் வேற கதவை நாக் பண்ண. அவங்க திறக்க வந்திருப்பாங்க. யாரு இல்லைன்னு பயந்துருப்பாங்களோ. பார்த்துட்டே வந்துடுறேன். இன்னொரு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துடலாம். பண்றீங்க அங்க போயிட்டு ரியாக்கு ஹாய் சொல்ல போற. அதுக்கு ஏன் இவ்ளோ டென்ஷன்? டென்ஷன்லாம் ஒண்ணும் இல்ல. ஐ ஜஸ்ட் திங்கிங். இவ எங்க போறா? ஓ ஷிட், கேமராவை நான் மறந்தே போயிட்டேன். எடுத்துட்டு வந்துடலாம். இது அப்புறம் பாத்துக்கலாம். இரு வர. ஹலோ ஹலோ ராஜேஷ், கொஞ்சம் இருங்க. எல்லார பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறேன். பிரின்சிபல் பத்தி, டீச்சர் பத்தி, ஸ்டூடெண்ட் பத்தி, யார பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் உடனே என்ன கேளுங்க. கொஞ்சம் கவனிச்சா போதும். வாவ், இது போதும். நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, போங்க. இங்க பாரு, போய் கிட்டார் எடுத்துட்டு வா. இப்ப ஆமா, இப்பதான். போ போ போ, சீக்கிரம் போ. சரி. சரி, ஆல் தி பெஸ்ட் சொல்லு. ஆல் தி பெஸ்ட். ராஜு அண்ணா, இங்க ரொம்ப அழகான இடம் எது? அங்க அந்த பக்கம் ஒரு 50 அடி எடுத்து வைங்க. அப்புறம் அவ்வளவுதான். அப்படியா? தேங்க் யூ. நேச்சர், நைட், மியூசிக், இதை விட ரொமான்டிக் என்னவா இருக்க போகுது? ரியா ஒன்னும் நேச்சரை லவ் பண்றவ இல்ல, இருந்தாலும் இங்க வந்திருக்காளே. அப்புறம் விதி கூட அவளை என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கணும்னு இருக்கு.
அவளுக்காக நான் என்ன ப்ளே பண்றது? இல்ல அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாத, உன்னால அது முடியாது. ரன்பீர் கோலிய பார்த்து நீ இம்ப்ரெஸ் ஆக மாட்ட. இல்ல, உன்கிட்ட ஒரு 2 நிமிஷம் இங்க நின்னு பேச கூட என்னால முடியல. 2 நிமிஷத்துக்கு மேலயே நின்னு என்கிட்ட இப்ப பேசிக்கிட்டு தான் இருக்க. ஏன் தெரியுமா? நீ ரொம்ப சீப்பான டைப். எங்கயாவது ஒரு பொண்ணு தனியா இருந்தா உடனே வந்துருவ. உன்னோட பருப்பெல்லாம் இங்க வேகாது. என்ன பருப்பு வேகாது? என்ன எந்த பருப்பு? என் அம்மா சொல்லுவாங்க, லெவல மீறி யாராவது பேசினா அவங்கள எங்க அம்மா இப்படிதான் சொல்லுவாங்க. இங்க பாரு, நீ யார இம்ப்ரெஸ் பண்ணுமோ போய் பண்ணிக்கோ, ஆனா உன்னோட பருப்பு என்கிட்ட வேகாது. பருப்பு வேகாது அது இதுன்னு நீ கேட்டரிங் பண்ணி பண்ணி உன் மைண்ட் ஃபுல்லா அதுதான் இருக்கு. உன் மூஞ்ச பாக்குறதுக்கு பரோட்டா மாதிரி இருக்கு. அப்புறம் யாரும் உன்னை விரும்ப மாட்டாங்க, சாப்பிடுவாங்க. பைத்தியம் பைத்தியம் பேசிக்கிட்டு இருக்க. அவ என்னோட வாழ்க்கையில ஒரு வில்லியா இருக்கா. என்னோட லவ் ஸ்டோரியில நந்தி மாதிரி நடுவுல வந்து நிக்கிறாப்பா. ரியா கிட்ட என்ன ப்ரோபோஸ் பண்ணவே விட மாட்டா. அன்னைக்கு நான் வீட்ல டெக்கரேட்லாம் பண்ணினேன். அன்னைக்கு ரியாவை ப்ரோபோஸ் பண்றதுக்காக ப்ரோபோஸ் பண்ணா இவ வந்து நின்னுட்டா முன்னாடி. ஐ மீன் இன்னைக்கும் வேஸ்டட் மை டைம். என்னோட பார்ட்டியை அசிங்கப்படுத்திட்டா. ப்ரோ பொறுமையா இரு கிட்டாரிஸ்ட் ரன்பீர், பொறுமையா இரு. இது 3 நாளுக்கான ட்ரிப். நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கு எத்தனை சான்ஸ் கிடைக்கும். அதனால உனக்கு கோவமே வரக்கூடாது. அப்புறமா நீ கோவம் ஆயிட்டனா உனக்கு எப்படி ரொமான்டிக் மூடு வரும்? என்ன புரிஞ்சுதா? நீ பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கணும். You are right. I'm always right. I need to look romantic and attractive. இந்த திருடன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். என்னால தனியா ஹேண்டில் பண்ண முடியாது. பக்கத்து வீட்டுக்கு போயிடலாம். அங்க போய் போலீஸ்க்கு போன் பண்ணுவோம். அனுராதா மேடம், நான் உங்களை காப்பாத்த வந்தேன். திருட நீ, அடி வாங்குறது நானா? எங்க ஓடுற? நில்லு நில்லு. திருட வந்தியா? பயமா இருக்கு, ப்ளீஸ். அதை எப்படியாவது தூக்கி போட்டுரு, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். நீ இங்கே இரு, நான் போறேன். ஓகே, நீ இருக்கு. இப்போ நீ மட்டும்தான் இருக்க. அத சீக்கிரமா தூக்கி தூரம் வீசிடு. அதுவும் இந்த கேம்ப்ல இருக்க கூடாது. பாம்புனா எனக்கு ரொம்ப பயம். தயவு செஞ்சு அதை தூக்கி வெளியே வீசிடு. ஐ டோன்ட் லைக் ஸ்னேக்ஸ். எனக்கு ஸ்னேக் பார்த்தாலே பிடிக்காது. ப்ளீஸ் அத விரட்டிடு. எப்படியாவது விரட்டிடு. ஐ ஹேட் ஸ்னேக்ஸ். அதை எடுத்து போட்டுடு. இது மோசமான பாம்பா இருக்கு. பாக்குறேன். பிலிம்ல கூட இப்படி நடக்கிறது இல்லையே. என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் போய் என்னன்னு பாக்குறேன். அப்புறம் இன்ஸ்பெக்டர் சார், இந்த வீட்ல யாரும் இல்ல. கதவை லாக் பண்ணிடுங்க. இவனை நிறைய நாள் உள்ள வைங்க. இவன் மேல ஏற்கனவே ஏகப்பட்ட கேசஸ் இருக்கு. இந்த தடவை தண்டனை தப்பிக்க முடியாது. எனக்கு தான் போ. அட, ஆனா உனக்கு ஏதாவது? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எதுக்கும் பயப்படாதீங்கன்னு. எல்லா சாமானும் பத்திரமா தான் இருக்கு.
இந்த வீட்ல நான் வாடகைக்கு இருந்தாலும் இந்த வீட்டு மேல எனக்கு அக்கறை இருக்கு. அதனால நான் யாரையும் திருட விட மாட்டேன். அந்த திருடனை பயங்கரமா அடிச்சேன். நான் சொல்ல வர்றது உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் என்ன கேக்குறேன்னா, நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எதுவும் அடிப்படலையே? எங்க எங்க நான் பாக்குறேன். எனக்கு எதுவுமே ஆகல, நான் நல்லா இருக்கேன். நீயும் ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஒருவேளை அவன் உள்ள வந்துட்டானா நீ வெளியில ஓடி இருக்க வேண்டியதுதானே? ஒருவேளை அவன் கத்தி ஏதாவது கையில வச்சிருந்து உன்னை குத்தி இருந்தானா அப்புறம் நான் என்ன பண்ணிருக்க முடியும்? ஐயோ, நீங்க எதுக்கு தேவையில்லாம இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? எனக்கு ஒண்ணு ஆகல. வாங்க. அது எப்படி? இந்த மாதிரி விளையாட்டு கூட பண்ணாத. கண்டுபிடிக்க முடியலனா டீம் பிக்கு அந்த ஆப்ஷன் போகும். அண்ட் டீம் பி அதுக்கான கரெக்டான பதில சொல்லிட்டா அப்புறம் டீம் ஏக்கு கிடைக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் அது டீம் பிக்கு கிடைக்கும். Come on, let's start the game. Come on, Riddhi, come on. Riddhi, come on. Forward. காத்து காத்து அல கடலா அலையா? Come on, கரெக்ட்டா சொல்லு. புரியுற மாதிரி ஏதாவது சொல்லு. Tick tick 1. Tick tick 2. Tick tick 3. Time up. ஐயோ. டீம் ஏக்கு கிடைக்குது 0. லூசர். பிராச்சி இந்த மூவியை ஈஸியா கெஸ் பண்ணிட்டா. உண்மையை சொல்ல போனா இது ரொம்ப டிஃபிகல்ட் தெரியுமா? ஆக்சுவலா பிராச்சிக்கு தான் இந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கணும், டீமுக்கு கிடையாது. It was really good, Prachi. Give her a round of applause. இந்த மூவில அவ தெரிஞ்சு வச்சிருக்கா, ஆனா எனக்கு தெரியாது. ஆனா இவருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ டீம் பி ல இருந்து யார் வரா? நான் என்ன குரங்குன்னு சொல்லிட்டு ஆடு மாதிரி வருது பாரு. என்ன சொன்ன? ஒண்ணுல இது சார் இவனை பாருங்க, என்ன ஆடுங்கறா கழுதுன்றா, என்ன சொல்றான்னு பாருங்க சார். ஆரியன். நோ சார், நான் அப்படி ஊர்லயா? பிராச்சி நோ ரன்வீர், இந்த மாதிரி தமிழ் மூவிஸ் இருக்கு, இந்தியா ஃபுல்லா ரிலீஸ் ஆயிருக்கு. நான் தானே இந்த சிட்டெல்லாம் எழுதினேன். மேம், நீங்க தப்பா உங்க காலத்து மூவில எழுதி வச்சிருக்கீங்க. ஒரு வேலை பண்ணுவோம் गाइस, இன்னைக்கு இருக்க சூப்பர் ஹிட் மூவிஸ்ல இந்த கேமை விளையாடலாம். ஓகே சூப்பர். அது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். क्वेश्चन பேப்பர் மாதிரியே இதையும் ஹார்ட் ஆப் பண்ணிருக்காங்க அவங்க. What do you think, Riya? Of course, இந்த மாதிரி மூவியை நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே. Perfect. உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தான் எல்லாமே தெரியுமே. ஐயோ, இதுல என்ன இருக்கு? ரொம்ப ஈஸியா தானே இருந்துச்சு. நான் என்ன எல்லா படமா பாத்திருக்கேன். இருக்கிற காமன் சென்ஸை வச்சு கெஸ் பண்ணலாம்ல. யா, அத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வாவ் திஸ் இஸ் ரைட் அப்படின்னு சொல்லிடு. அப்ப நீ என்ன ஏமாத்த சொல்றியா? அண்ணனுக்காக இது கூட செய்ய மாட்டியா? அப்புறம் இது ஒன்னும் சீட்டிங் இல்ல. அப்புறம் நீ என்ன சொல்றனா, எந்த டீம் அடுத்தடுத்து 3 மூவிஸ் கெஸ் பண்றாங்களோ அவங்க வின்னர்னு சொல்லிடு. ஓகே? அப்புறம் ரியாவும் சரியா கெஸ் பண்ணிடுவா, ஏன்னா அவளுக்கு 3 மூவிஸும் ஃபேவரட். சரி எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஆனா இந்த 3 மூவிஸும் ரியாக்கு ஃபேவரட்ஸ்னு உனக்கு எப்படி தெரியும்? அடே, நான் காலேஜ் மேகசைன்ல படிச்சுட்டு தான் வந்திருக்கேன், எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். சூப்பர்யா. அது சரி, அந்த 3 மூவிஸோட பேர் என்ன? பாரு, ஃபர்ஸ்ட் மூவி லவ் ஸ்டோரி, ஓகே, பிக் கேர்ள், காற்றின் மொழி. இந்த 3 பிலிம்ஸும் என்னோட லவ் ஸ்டோரிஸ் மாதிரி. இனிது ட்ரூ லவ் ஸ்டோரி. இப்பொழுதும் உன் கற்பனை. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நீங்க எல்லாரும் நல்லபடியா என்ஜாய் பண்ணீங்கன்னு நம்புறேன். இப்ப எல்லாரும் டயர்டா இருப்பீங்க, நீங்க எல்லாரும் போய் தூங்குங்க. நாளைக்கு காலையில எல்லாரும் கிளிஃப் கிளைம்பிங்க்கு போறோம். ஓகே, குட் நைட் ஆல். வாவ் குட் நைட் गाइस. Hey guys, listen to me one second. நாம ஏன் இவ்வளவு சீக்கிரமா போகணும்? நம்ம நேச்சர் ட்ரிப்க்கு வந்திருக்கோம், ஹோட்டல் எடுத்தா தங்கி இருக்கோம். என்ன பிராச்சி? இன்னும் இந்த ராத்திரி பாக்கி இருக்கு, அப்புறம் விஷயமும் இருக்கு. ஓ நோ, ரன்வீர் எல்லாரும் முன்னாடியும் ரியாவுக்கு ப்ரொபோஸ் பண்ண போறானா? அழகிய பொழுத தேடி வந்து ஃபர்ஸ்ட் பஸ்ல இல்ல, செகண்ட் பஸ்ல இல்ல, அதன் பின்னர் பஸ்ல இல்ல, என்னோட ஃப்ரெண்ட் சிக்கி செல்ல அழகை உணரும் நேரம் நீல சுடிதான் நிலவர வந்தான் சில செஞ்ச கடவுளின் பொழுது கிட மேட்டை உள் வந்து நின்றாள். மைண்டுலையே நான் இல்ல, எனக்கு பதவியா கூட பார்க்கல. போக முடியாதுன்னு. ஆமா, நம்ம தனியாவா போறோம்? ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, லோக்கல் கைட்ஸ் கூட இருக்காங்க. ஆனா நீ என்ன யோசிக்கிற? I have a plan, but அந்த பிளானை என்னால தனியா செய்ய முடியாது. I need your help.
நீங்க 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க தானே? ஆஃப் கோர்ஸ், டெல் அஸ். நீங்க 2 பேரும் எனக்கு போட்டோஸ் எடுக்கணும். நீங்க எனக்காக போட்டோ ஷூட் பண்ணணும். போட்டோஸ் அப்படின்னா நீங்க போட்டோ ஷூட் பண்ணலாம்னு பிளான் பண்றியா? ஓ நோ, கேண்டிட் ஷாட்ஸ். அதாவது ரியா மெஹரா இந்த அழகான மலைகளுக்கு நடுவுல இன்னும் அழகா தெரியுறா. இல்ல, பிராச்சி என்ன அந்த மலையில இருந்து தள்ளும் போது நீங்க அந்த சீனை கேப்சர் பண்ணணும். எஸ், லெட்ஸ் டு ஒன் திங். நீ போய் அந்த பிராச்சி கிட்ட ஹில்ஸ்க்கு வர சொல்லு. நம்பவே முடியல. என்கிட்ட அடி வாங்கணும்னு ஆசைப்படுறியா? ப்ரோ வேண்டாம் ப்ரோ, வேண்டாம் கீழே விழுந்துருவேன். வேண்டாம் ப்ளீஸ், கேளுங்க ப்ளீஸ். பயந்துட்டேன் ப்ரோ. அப்புறம் அவளுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ண போறீங்க? அது நான் என்ன நினைச்சேன்னா, நானும் அவளும் மட்டும் ஒரு அழகான மலை கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண போறேன். அங்க எல்லாமே அழகா இருக்கும். அவளுக்கு என்னையும் பிடிக்கும், என்னோட ப்ரப்போசலையும் பிடிக்கும். நிச்சயமா என்னோட ப்ரப்போசலை ஏத்துப்பா. வாவ், ஃபேண்டாஸ்டிக் ஐடியா ப்ரோ. ஒன்னு பண்ணலாம், நானும் உங்க கூட வரேன். யாருக்கும் தெரியாம போட்டோஸ் எடுக்கிறேன். இது உங்களுக்கு மேஜிக் மொமெண்ட் இல்லனா மேஜிக் மெமரிஸ். இல்ல ஒண்ணும் வேண்டாம், நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஓகே சரி, நான் என்ன சொல்றது? போலாமா? ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. தேங்க் யூ. போலாம். பண்ணிட்டுங்க. நாங்க இங்க சுத்தி பார்க்கிறதுல உங்களுக்கு ஃபோன் பண்றதுக்கு மறந்துருவோம். சரி சித்தி, ஒரு விஷயம் சொல்லுங்க. சரிதா ஆண்டி எப்படி இருக்காங்க? நான் இல்ல, அவங்க ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, எனக்கு தெரியும். ஆமா, ஜாலியா தான் இருக்காங்க. அப்புறம் ஒரு விஷயம், பிராச்சிக்கும் ரியாக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம தானே போகுது? இது வரைக்கும் எதுவும் ஆகல. ஆனா சித்தி, எனக்கு என்னமோ சரியா படல. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு சரியான பொண்ணு இல்லன்னு தோணுது. பிராச்சியாவ வித்தியாசமா பாக்குறா. எனக்கும் உங்களுக்குள்ள என்னதான் புரியல. நீங்க அவளை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. யார் தப்பு செஞ்சாலும் அவங்கள மன்னிச்சு நம்ம ஏத்துக்கணும். அவ என்ன சொல்லிருந்தாலும் என்ன செஞ்சிருந்தாலும் அதை மன்னிச்சு ஏத்துக்கங்களேன். அவங்க 2 பேரும் சமாதானமா போகிறதுக்கு உன்னால முடிஞ்சது ஏதாவது பண்ண. சரி, நான் பாக்குறேன், முயற்சி பண்றேன். ஆனா சித்தி, நீங்க டென்ஷன். நீதான் அதுக்கு காரணம். நீதான் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நீ பிரிச்சிட்டியா? ஐ மீன், நீ யார் வீட்டுக்கு போனாலும், எங்க போனாலும், எந்த ஃபேமிலி கிட்ட போனாலும் எல்லாரையும் பிரிச்சிருவியோ? ஒன்னாலதான் உன்னோட டாட் உன் மம்மியையும் உன்னையும் விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. இப்படி ஒரு ஆளு எங்கேயாவது இருப்பாங்களா? ஐ மீன், such a bad luck. இல்ல, நீ போய் சொல்ற. இதுதான் உண்மை பிராச்சி. உனக்கு உன் அப்பா இல்ல, அதனால என்னோட டாட என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குற. Stay away from my dad. அவரு உனக்காக ஒரு தடவை ஹெல்ப் பண்ணாரு, அதனால அவர் உன்னை லைக் பண்றாருன்னு நினைச்சு இப்படி பேசுவேன். நான் என் டாடிக்கு பிரின்சஸ். அதே மாதிரி தான் நானும் என் அம்மாவுக்கு. என் அம்மா உங்க அப்பா மாதிரி பணக்காரியா எல்லாம் இருக்கலாம், ஆனா அவங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் எந்த அளவுக்கு பெருமைப்படுறேனோ அதே அளவுக்கு வேதனைப்படுறேன். ஏன்னு தெரியல, உன்னை எதுக்காக அவங்கள சந்திக்க வச்சேன். ஆனா இப்ப நான் உன்கிட்ட சொல்றேன், என் அம்மா கிட்ட நீ நெருங்க பாக்காத. Stay away from my mother. Just stay away. பாத்து கீழே விழுந்துருவேன். ரியா பாத்து கீழே விழுந்துருவேன். நெல்லு, ஏன் இப்படி வெறுப்பேத்துற? உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? நீ இந்த பக்கம் வா. ஐயோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கீழே விழுந்துருவரியா? You don't deserve your father. You don't deserve your mother. நீ ரொம்ப மோசமானவ. உங்க அப்பா உன்னை விட்டுட்டு போன மாதிரி உன் அம்மாவும் ஒரு நாள் உன்னை விட்டுட்டு போயிடுவாங்க. உனக்கு என்ன பைத்தியமா? அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் ரொம்ப அழுவாரு, நான் என் பொண்ணை ஏன் இப்படி திட்டுனேன்னு. அதுக்கப்புறம் நான் அவருக்கு கிடைச்சிருவேன். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கொஞ்சம் ஆக்டிங் பண்ணுவேன். அப்புறம் நான் என்ன சொல்லுவேன்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பாட்டியோட பிரேயர்ஸ் தான் சொல்லுவேன். அதுதான் என்ன காப்பாத்துச்சுன்னு சொல்லுவேன். அப்புறம் என்ன நடக்கும்? அவளை காலேஜ்ல இருந்து வெளியே அனுப்புவாங்க. நோ 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 நோ, காலேஜ்ல இருந்து இல்ல, அவர் அவளை டெல்லியில இருந்து வெளியே அனுப்பிடுவாரு. அதுக்கப்புறம் பிராச்சியும் இருக்க மாட்டா, அவளை பத்தி பேச்சும் இருக்காது. பெர்ஃபெக்ட். லிசன், நான் சொன்னதெல்லாம் போய் அப்படி செஞ்சிரு. நான் எங்கேயாவது போய் மறைஞ்சுக்கிறேன், சரியா? நீ உன்னோட போனை ஆன்லயே வச்சிரு. நான் உன்கிட்ட இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறேன். சரி சரி, சீக்கிரம் போ. பாய். ஏதோ தப்பா நடக்க போதுன்னு தோணுதாட. அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஒரு தாயோட மனசு எப்பவுமே இப்படிதான். பிள்ளைங்க கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது போயிட்டாங்கன்னா ஏதோ அவங்கள விட்டு இதயமே போயிட்ட மாதிரி யோசிப்பாங்க. அப்புறம் அவளுக்கு என்ன ஆயிட போகுது? அவ காலேஜ் பிக்னிக் போயிருக்கா, அதுவும் நிறைய பேர் கூட போயிருக்காங்க. எதுவும் ஆகாது. சும்மா மனச போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காது, சரியா? இல்ல, நான் வேணும்னே என் மனச போட்டு குழப்பிக்கல. திடீர்னு என்னமோ என் மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதோ தப்பா நடக்க போதுன்னு தோணுது, பயமா இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, அவளுக்கு எதுவுமே ஆகாது. அவ நல்லா இருப்பா. நான் போய் தண்ணி கொண்டு வரேன்னு, பயப்படாம இரு. சத்தம் கேட்டுச்சு. பின்னாடி திரும்பி பார்த்தா பிராச்சியும் ரியாவும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. பிராச்சிக்கு குரல் கூட கொடுத்தேன். பிராச்சி ரியாவை விட்டுடுன்னு கூட சொன்னேன். ஆனா பிராச்சி அவ இருந்த கோவத்துல லாஸ்டா ரியாவுடைய கண்ணத்துல அவ அரைஞ்சா, அப்புறம் தள்ளி விட்டுட்டா.
பிராச்சி இப்ப எங்க இருக்கா? ஒருவேளை கீழே தான் போயிருப்பா. ரியாவை தள்ளி விட்டுட்டு இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறதுக்காக அவ கீழே போயிருப்பா. முதல்ல நீங்க பிராச்சியை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு முதல்ல நாம ரியாவை தேடலாம். அப்புறம் நீங்க எல்லாம் பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அங்க கண்டிப்பா ரெஸ்கியூ டீம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்கள கூட்டிட்டு வாங்க. அவங்களாலதான் ரியாவை கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை அவ உயிரோட இருந்தா. அனிவர்சரியை செலிப்ரேட் பண்றதுக்கு இங்க தான் வருவோம். 1 செகண்ட். எப்படியா நாங்க 2 பேர் வருவோம், ரொமான்ஸ் பண்ணுவோம். இது எங்களோட மெமரிஸா இருக்கும். ஹவ் ரொமான்டிக். ஆனா நீ சொல்ற மாதிரி அவ சொல்ல மாட்டான். சரி நீ உடனே போய் அவகிட்ட நான் ரெட் கிளிஃப் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லு. ரெட் கிளிஃப். ஆனா அவளுக்கு இந்த இடம் தெரியுமா? அவளுக்கு இந்த இடம் தெரியும். சரி இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்னா லாஸ்ட் இயர் இங்க வரும்போது அவ இங்க ஒரு பிக் அப்லோட் பண்ணிருக்கா. she knows. சரி ஓகே, நான் ஒன்னு பண்றேன். நான் போயிட்டு ரியாவை இங்க வர சொல்லி சொல்றேன். ஓகே, நான் அவ அங்க கிளம்புனதும் நான் உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகே டன். பார்த்து ஞாபகம் வச்சுக்கோ. சரி நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. பை, see you. ஓகே பை. நடிக்காத, நீ என்ன பண்ணன்னு எங்களுக்கு தெரியும். என்ன உளறிட்டு இருக்கீங்க? நான் எதுவுமே பண்ணல. நீ தான் ஏதோ பண்ணிருக்க. நாங்க பார்த்தோம், அதனால தான் சொல்றோம். நான் ஒண்ணுமே பண்ணல சார். பிராச்சி என்ன காரியம் பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுமா? ரியா கிடைக்கவே இல்ல. சார் எனக்கு எதுவும் தெரியாது. நான் எதுவுமே பண்ணல சார். நான் எதுக்காக ரியாவை அப்படி பண்ண போறேன்? நான் எதுவுமே பண்ணல சார், என்ன நம்புங்க. நீங்க எல்லாரும் என்ன ஏன் அப்படி பாக்குறீங்க? சத்தியமா சொல்றேன், நான் எதுவுமே பண்ணல. பிராச்சி கம் டு தி ஆபீஸ். பட் மேம், என் கூட ஆபீஸ்க்கு வா. ப்ளீஸ் பிலீவ் மீ. எதுவா இருந்தாலும் அங்க நான் வந்து எதுவுமே பேசிக்கலாம். பண்ணல மேம், தயவு செஞ்சு நம்புங்க. ரியா இங்க தான் எங்கயாவது இருப்பா. நான் பிராச்சியோட கேம்புக்கு போயிட்டு வந்துடுறேன். அட என்ன ஆச்சு பிரக்யா? நாளைக்கு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிரலாம். சார் நாங்க என்ன நினைச்சோம்னா அக்கார்டிங் டு யுவர் ஒபினியன் ஒருவேளை பட்ஜெட். அப்புறம் சொல்லுங்க சார். எங்க டீம் என்ன யோசிக்கிறோம்னா இந்த ப்ராஜெக்டோட பட்ஜெட்டை அதிகப்படுத்தணும்னா. சாரி, இட்ஸ் ஓகே. இது அன்னோன் நம்பரா இருக்கு, இம்பார்ட்டன்ட் இல்ல. எஸ், எங்க டீம் என்ன யோசிக்குதுன்னா ஒருவேளை இது. ஹலோ மிஸ்டர் மெஹரா, நீங்க உடனே கேம்ப் சைட்டுக்கு வர முடியுமா ப்ளீஸ்? இப்பவே வா. இப்பவே எதுக்கு? மிஸ்டர் மெஹரா, இது ரொம்ப அர்ஜென்ட். ஆக்சுவலி இந்த விஷயத்தெல்லாம் நான் உங்ககிட்ட போன்ல சொல்ல முடியாது. போன்ல சொல்ல முடியாத விஷயம் அப்படி என்ன விஷயம் சொல்லுங்க. ஐம் ஷூர் ரியா ஏதாவது பண்ணிருப்பா. அவ என்ன பண்ணான்னு என்கிட்ட சொல்லுங்க. எதுக்காக நீங்க போன்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க? அனுமதி இல்லாம வந்திருக்க கூடாது. இங்க எந்த டிபேட்டும் நடத்தல. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு உன்னோட கருத்தை சொல்றதுக்கு யூ கேன் கோ டு யுவர் கேம்ப். நோ சார், நான் இங்க இருந்து எங்கே போக மாட்டேன். நான் பிராச்சி கூடவே இருக்கேன் சார். என் அக்காவை தனியா விட்டு நான் போக மாட்டேன் சார். சார் எங்களை கூப்பிட்டீங்களா? ஆமா, நாங்க ரியாவோட அப்பாவையும் இங்க கூப்பிட்டோம். ஆனா அவர் வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகும். எக்ஸாக்ட்லி அங்க என்ன நடந்தது? உண்மையாவே பிராச்சி தான் ரியாவை தள்ளி விட்டாளா? சார் ப்ளீஸ் சார், நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஆனா ஒண்ணு, நான் அந்த ஹில் சைடுக்கு போனது உண்மைதான். எங்களுக்குள்ள சண்டையும் நடந்துச்சு. ஆனா பிரச்சனை அதை விட பெருசாகிறதுக்குள்ள நான் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன் சார். சார் ஷீ இஸ் லைங். சார் இவதான் தப்பு பண்ணிட்டு அவ என்கிட்ட பேச வந்த போது நான் அவகிட்ட சரியாவே பேசல. அபி எதையும் யோசிக்காத. நீ வண்டியை கவனமா ஓட்டு. ஸ்லோவா மெதுவா போ. ரியாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பிரின்சிபல் சொன்னாரு. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது. இங்க பாரு அபி, நீ ஒண்ணு பண்ணு. வண்டியை என்கிட்ட கூட நான் ஓட்டுறேன். இங்க பாரு, அவளுக்கு எதுவுமே நடந்திருக்காது. நான் தான் சொல்றேன்ல, எதுவும் நடந்திருக்காது. எதுவும். நான் ரியாவை சரியாவே கவனிச்சுக்கல. அவ மேல கோவமா இருந்தது. அதுக்காக அவளை கவனிக்காம விட்டுருவேனா? நான் அவகிட்ட கேட்டு இருந்திருக்கணும், நீ எப்ப போற எப்ப வரேன்னு. அவகிட்ட எதுவுமே கேட்கல, ஒரு குட் பை கூட சொல்லல. நீ எதையும் யோசிக்காத. முதல்ல நம்ம அங்க போவோம், அப்புறம் பார்க்கலாம். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நம்ம சீக்கிரமா. தீபிகா, ரியாவை எங்கேயாவது பாத்தியா? டோன்ட் யூ நோ? நோ. அவ கிளிப் பாயிண்ட்ல இருந்து கீழே விழுந்துட்டா. வாட்? இது எப்ப நடந்துச்சு? அவ ஓகேவா? இங்க என்ன நடக்குது? அவ கீழே விழுகல. பிராச்சி தான் அவளை கீழே தள்ளி விட்டதா நாங்க கேள்விப்பட்டோம். நீ உண்மையா தான் சொல்றியா? அவ இப்ப எங்க? ரன்வீர் எங்கேயாச்சும் பாத்தீங்களா? அவன் ரெட் கிளிப்ல இருக்கான்பா. ரியாவுக்கு ஒண்ணு இல்லையே. அவ இப்ப எங்க இருக்கா? ஹாஸ்பிடல்ல இருக்காளா? சொல்லுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவ மேல இருந்து கீழே விழுந்துட்டான்னு மட்டும் தான் தெரியும். கேள்விப்பட்டோமே தவிர அது உண்மையா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா பிராச்சி அதெல்லாம் செய்யலன்னு அவ சொல்றா. அவளை மாட்டி விடுறதுக்காக இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு சஹானா சொல்றா. I'll see you guys later. மயக்கத்துல இருக்கிறப்ப நான் எப்படி போன் எடுக்க முடியும்? எஸ். இந்த ரியா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? இரு, நான் பாக்குறேன். நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன் ப்ளீஸ்.
தேங்க்யூ. கிடைக்கலப்பா, இன்னுமா கிடைக்கல. ஒருவேளை போன் ஆஃப் பண்ணி வச்சிருப்பா போல இருக்கு. என்னன்னு தெரியல. சரி கேம்புக்கு போலாம் வா. லிசன் ரியா, உன்னோட டாட் வந்துட்டாரு. அவர் என்ன பண்றாரு? அவரு அழுகுறாரா, ரொம்ப கஷ்டப்படுறாரான்னு பாரு. தெரியல, நாங்க இது வரைக்கும் அவரை பார்க்கவே இல்ல. இங்க வந்ததுமே அவர் உன்னை தேட கிளம்பிட்டாரு. ஐ திங்க் நீ விழுந்த இடத்துல தான் அவர் தேட போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ மீன், நீ எந்த இடத்துல விழுந்த மாதிரி டிராமா பண்ணியோ. ஓகே ஓகே ஓகே, ஐ நோ மை டாட். வந்ததுமே என்ன தேடுறதுக்காக முயற்சி பண்ணிருப்பாரு. இப்பதான் எனக்கு தெரியுது எனக்காக எவ்வளவு ஃபீல் பண்றாருன்னு. அவருக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நான் இந்த ட்ரிப்புக்கு வரதுக்கு முன்னாடியே என்கிட்ட பேசிருக்கணும்னு டாடி நினைச்சிருப்பாரு. ஐ நோ ஹிம். ஹி மஸ்ட் பி ஃபீலிங் வெரி கில்ட்டி. ரியா, 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 ரியா. இது ரியாவோட ட்ரெஸ்ல இருந்த துணியாச்சு. இல்ல, அப்படின்னா அவ இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். இல்ல, நான் அவ எங்க இருக்கான்னு அவ இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். ஆமா, அவளை நம்ம தேடணும். அவ அங்கதான் இருக்கணும். அங்கெல்லாம் போகாத ரியா. அபி, ரியா நில்லு. ரியா, நீ என்ன பைத்தியத்துல அவகிட்ட நான் பேசாம இருந்தேன், அதனால அவ போயிட்டா. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னாலதான் அவ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கணும். என்னாலதான் அவ இங்க இருந்து போயிட்டா. என்னாலதான் அவ காணாம போயிட்டா. இங்க பாரு அபி. இல்ல, நான் அவளுக்கு எதுவும் ஆக அப்படி இங்க பாரு. விக்ரம், என்ன போக விடு. அபி நில்ல அபி, நான் உன்னை போக விட மாட்டேன். அபி, நான் உனக்கு இவ்வளவு சொல்றேன், நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? அபி, உன்னோட நண்பன் இவ்வளவு சொல்றேன்ல, தயவு செஞ்சு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. என்னடா ஆச்சு உனக்கு? நாம அவளை தேடலாம்டா. we will find her. ஆனா நாம இப்படி தேடுறதெல்லாம் சுத்தமா முறையே கிடையாது. அப்புறம் நீ பிரின்சிபல் சொன்னபடிதான் நடந்திருக்கும் நம்பாத மாதிரி இருக்கு. நான் என்ன பண்றது? ஆச்சரியமா இருக்கு. இந்த டிம்பியும் ஷைனாவும் அட்டைப்பூச்சி மாதிரி ரியா கிட்ட விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவ கீழே விழும்போது இவங்க 2 பேரும் ஏன் அவ கூட இல்ல? அப்ப ரியா கூட அந்த டிம்பி இல்லையா? ஆனா இவங்க சண்டை போடும் போது அவ தானே போட்டோ எடுத்திருக்கா. ஏதோ தப்பா தெரியுதே. ஒருவேளை டிம்பி, ரியா, ஷைனா எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்களா? ஐம் சாரி. ஆனா பிராச்சி, நீ உண்மையை சொல்லு. நீ இப்படி அமைதியா இருந்தனா எல்லாரும் உன்னதான் குற்றவாளின்னு சொல்வாங்க. அதை என்னால ஏத்துக்க முடியாது சொல்லிட்டேன். தயவு செஞ்சு எதுக்காக சண்டை போட்டா? நான் சண்டை போடல, அவ தான் சண்டை ஆரம்பிச்சா. ஏன் சண்டை போட்டா தெரியுமா? அவ எதுக்காக சண்டை போட்டா? இவ ரொம்ப பெஸ்ட் வேலையை செஞ்சிருக்கா. போட்டோகிராஃபிக்காக போனான்னு தான் எல்லாரும் இவள நினைச்சிட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் வார்ன் பண்றேன். ஒருவேளை ரியாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க காலேஜ் இருக்காது, நீங்களும் இருக்க மாட்டீங்க. அபி, பொறுமையா இரு. எப்படி பொறுமையா இருக்க சொல்ற? இவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு பாத்தியா? உங்களுக்கு எல்லாம் விளையாட்டா இருக்கா? இதுல என் பொண்ணோட உயிர் அடங்கி இருக்கு. மிஸ்டர் மெஹரா, இதனால எங்களால என்ன பண்ண முடியும்? ஸ்டூடண்ட்ஸ்க்கு நடுவுலனா என்ன பண்றதுன்னு என்னைய கேக்குறீங்களா? பசங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்கன்னு நீங்க தான் கவனிச்சுக்கணும். அவங்கள நீங்க தான் கேர் பண்ணணும். எத்தனை பேர் சார் பார்க்க முடியும்? யார் யாரை கவனிக்கிறது? 2 ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள நடுவுல விரோதம் இருக்குன்னா அதுல டீச்சர்ஸ் நாங்க என்ன பண்ண முடியும்? ஒருவேளை இவங்க 2 பேரை பத்தி எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் இந்த ட்ரிப்புக்கு வர வச்சிருப்போம். நீங்க என்ன சொல்ல வரீங்க? 2 பேர்ல ஒருத்தரை கூப்பிட்டிருப்பீங்களா? யார பத்தி பேசுறீங்க? விஷயம் இந்த அளவுக்கு சீரியஸா இருந்தனாலதான் நான் இதை உங்ககிட்ட போன்ல சொல்லல மிஸ்டர் மெஹரா. அதனாலதான் உங்களுக்கு போன் பண்ணி உங்களை அர்ஜென்ட்டா இங்க வர சொல்லியிருந்தேன். பிராச்சி ரியாவை தள்ளி விட்டுட்டாளா? உங்களை மாதிரி தான் நாங்களும் இது ஆரம்பத்துல நம்பல. ஆனா இது எல்லாத்தையும் எங்களுக்கு சொன்னது டிம்பி தான். இதை எல்லாத்தையும் அவ கண்ணால பாத்துருக்கா. டிம்பியா? ஆமா, டிம்பி தான். டிம்பி அங்க போட்டோகிராஃப்ஸ் எடுத்திருக்கா. அப்ப இது அவ கண்ணால பாத்துருக்கா. அவ கேமரால ரெக்கார்டும் பண்ணிருக்கா. அதனாலதான் நான் பிராச்சியோட அம்மாவையும் இங்க வர சொல்லியிருக்கேன். ஆனா அவங்க பொண்ணு இப்படி செஞ்சாங்கிறத அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. அவங்க அவளை நம்புறாங்க. பிராச்சி அவங்க அம்மாவும் எங்க? அவங்க கேம்ப்ல இருக்கு. பிடிக்கும்ல, அதனால அவ அப்பாவை விட்டு கொடுக்க முடியல. நீ அடிக்கடி சொல்வல மிஸ்டர் மெஹரா உங்ககிட்ட ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருக்காருன்னு. அது அவளால ஏத்துக்க முடியல. ஒண்ணு நீ அவளுக்கு புரிய வச்சிருக்கணும், இல்லன்னா அவளை மன்னிச்சிருக்கணும் பிராச்சி. நீ நீ ரொம்ப புத்திசாலிடா. நீ சானா தப்பு பண்ணும் போது புரிய வச்சிருக்கல, அதே மாதிரி இவளையும் புரிய வச்சிருக்க முடியும். இப்ப பாத்தியா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவ இன்னும் கிடைக்கவே இல்லையே. மிஸ்டர் மெஹராக்கு இது எவ்வளவு கவலையா இருக்கும்னு யோசிச்சு பாரு. அவர் இப்ப என்ன நிலைமையில இருப்பாருன்னு ஏதாவது உனக்கு தெரியுமா? சத்தியமா நான் உங்களுக்கு என்ன சொல்றது? நீ அழாத பிராச்சி. நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். நான் போய்
நீங்களா? ரியா ரியா கிடைச்சாலா? இல்ல கிடைக்கல. கிட்ட நான் பேச மாட்டேன்னு சொல்றதுக்காக தான். ஐம் சாரி பல்லவி, ஆனா நான் உனக்கு கால் பண்ணணும்னு தான் இருந்தேன். விக்ரம், இன்னைக்கு என்ன டேன்னு தெரியுமா? அது என்னன்னா டைரியில நோட் பண்ணி இருக்கணும் இல்லையா? நீங்களும் சின்ன பசங்க மாதிரி உங்க தப்ப ஒத்துக்கிட்டீங்களா? வாவ், அதுவும் முதல் தடவையே ஒத்துக்கிட்டீங்க. என்ன விஷயம்? சொல்லுங்க சொல்லுங்க. டெல் மீ. மீட்டிங்ல இருக்கீங்களா? ஆக்சுவலி பல்லவி, நான் ஆபீஸ்ல இல்ல, அபி கூட இருக்கேன். கேம்ப் சைட்ல. கேம்ப்லயா? எதுக்கு? ஓ, ரன்பீர் மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? ரன்பீரை நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்ல. அப்புறம் ஆக்சுவலி அது ரியா எங்கேயுமே கிடைக்கல. ரியா? அது அவ மிஸ். விக்ரம், பல்லவி கிட்ட பேசு. விக்ரம், பிராச்சி, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. தப்பு. ரியாவோட கேரக்டர் என்னவோ அவ அப்படிதான் இருக்கா. ஆனா நீ பாக்குறதுக்கு எப்படி? ஆனா அது உண்மை இல்ல. நல்ல பொண்ணு மாதிரி வெளியில நடிக்கிற, ஆனா நீ நல்லவ கிடையாது. நீ எவ்வளவு நீ ஒரு அப்பாவி மாதிரி வெளியில நடிக்கிற, ஆனா நீ ஒரு அப்பாவி கிடையாது. நீ பேசிக்கலி உன்னோட உண்மையான சுயரூபம் இப்பதான் தெரியுது. உனக்கு தெரியுமா, நீ செஞ்சது தப்பு இல்ல, கிரைம் செஞ்சிருக்க, பெரிய கிரைம். உன்னை தப்பு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. உன்னை வளர்த்தாங்க பாரு, அவங்களதான் சொல்லணும். என் அம்மாவை பத்தி தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. இனிமே நான் உன்கிட்ட பேச மாட்டேன். என்ன பேசினாலும் உன் அம்மா முன்னாடி பேசுறேன். வாங்க. சார், சார் உங்களுக்கு ரியா கிடைச்சாலா? இல்ல, கீழே எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். அவங்க எங்கேயுமே கிடைக்கல. ஒருவேளை அவங்க எங்கேயுமே கிடைக்கலன்னா அவங்களுக்கு இல்ல, நீங்க அவளை சரியா தேடி இருக்க மாட்டீங்க. நானும் உங்க கூட வரேன். நீங்க ஏன் இதற்கு தேடுங்க, நான் அப்புறமா நம்புறேன். உங்களால தேட முடியாது. இந்த கிராமத்து ஜனங்க வச்சு தேடியே அவங்க கிடைக்கல. அவங்கள ஏதாவது காட்டு மிருகங்கள் தூக்கிட்டு போயிருக்கான். அவங்கள கொன்னு. எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ். எப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த காட்டுல நிறைய மிருகங்கள் இருக்கு. அந்த பொண்ணு விழுந்ததுல மயக்கம் அடைஞ்சிருக்கலாம். ஒருவேளை கை கால் உடைஞ்சிருக்கலாம். ஒருவேளை அவங்கள காப்பாற்ற முடியாம போயிருக்கலாம். இல்லனா ஏதாவது மிருகங்கள் அவங்கள கொன்னு. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அந்த மாதிரி பேசாதீங்க. அப்பா, நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க உங்களை அப்பான்னு கூப்பிடலான்னு. அதனாலதான் நான் இப்ப அப்பான்னு கூப்பிடுறேன். Come on. Stop crying. Stop crying. அழாத. All right? நான் சொல்றது கவனமா கேளு. Stop crying. டென்ஷன் ஆகாத. உண்மையை தானே சொல்ற. நான் கண்டுபிடிக்கிறேன். So please don't cry. அழாத. Just stop. Okay? சரி, நீ போ. போய் உட்காரு. எனக்கு ஒரு வேலை இருக்கு. Go. Go. Just relax. Go. ஓ, இதுக்காக தான் நீ அப்படி பயந்துட்டு இருந்தியா? அப்ப நீ பிராச்சிக்காக இல்ல, ரியாக்காக அழுதுட்டு இருக்கியா? அப்படின்னா நீ உன் பொண்ணுக்காக அழல, வேற யாரோ ஒரு பொண்ணுக்காக நீ அழுதுட்டு இருக்க இல்லையா? இல்ல இல்ல இல்ல, அது நான் ரியாக்காக. அது பிராச்சி. இங்க இருக்கவங்க எல்லாம் பிராச்சி தான் ரியாவை தள்ளி விட்டதா சொல்றாங்க. அவங்க சொல்றாங்களா இல்ல நீ அவங்க சொல்றது கேட்டுட்டு இருக்கியா? நான் வரேன், அங்கே இரு, நான் வந்து பாக்குறேன். இல்ல இல்ல, நீங்க இங்க வர வேண்டாம். என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அட, இப்ப நீ அங்க தனியா இருக்க. இதெல்லாத்தையும் நீ எப்படி சமாளிக்க முடியும்? நான் அங்க வரேன், அவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். நீ அங்கே இரு, நான் வந்து அவங்க கிட்ட பேசிக்கிறேன். நான் கிளம்பட்டுமா சார்? எனக்கு கூட அர்ஜென்ட் கால் பண்ணணும். என் பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. Do you have phone? ஆக்சுவலி நேத்து ராத்திரி என்னோட போன் தண்ணில விழுந்துருச்சு. How tragic. Can I use your phone? It's urgent. ரியா எங்க? நான் கேக்குறேன்ல, வேர் இஸ் ரியா? நாங்க சொல்லிடுறோம் சார். முன்னாடிதான் மிஸ்டர் மெஹரா சார்
எனக்கு நிறைய உதவி செஞ்சாரு, என்கிட்ட பேசினாரு. ஆனா இப்பெல்லாம் அப்படி எதுவும் கிடையாதுமா. அவருக்கு நல்லா தெரியும், எல்லாத்தை விட அவருக்கு ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம். ஒண்ணு தெரியுமா, என்ன அவர் பார்த்ததும் என்ன பயங்கரமா திட்டினாரு. ஆனா நான் அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன நம்பினாரு. நான் அப்படி செஞ்சிருக்க மாட்டேன்னு என்ன நம்புறாரு. அவர் என் கண்ணை தொடச்சு விட்டுட்டு இந்த பிரச்சனையில இருந்து உன்னை வெளியில கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. அம்மா, அவரோட பொண்ணை பத்தி அவருக்கு நிறைய கவலை இருக்கு. ஆனா இன்னொரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்கிறது அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. அவர் ரொம்ப நல்லவருமா. ஆமா சித்தி, மிஸ்டர் மெஹரா எந்த அளவுக்கு நல்லவரோ அந்த அளவுக்கு கெட்டவரியா. அப்புறம் எனக்கு என்னமோ ரியா எங்கேயோ மறைஞ்சிருந்து எல்லார்கிட்டயும் போய் சொல்றான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் டிராமா பண்ணிட்டு இருக்கான்னு தோணுது. தேங்க்யூ டாட். Just stay away. I said just stay away. உன்னால உன் டீச்சர்ஸ், உன் பிரின்சிபல் அவங்க பசங்களை கேர் எடுத்துக்கலன்னா நான் அவங்கள புடிச்சு திட்டினேன். உன்னோட காலேஜ்ல ரெஸ்கியூ டீம் கூப்பிட்டிருக்காங்க. நான் ஏசிபியை வர சொல்லிருக்கேன். அவங்க எல்லாரும் உன்னை தேடுறாங்க. உன்னால நான் என்னையே நொந்துக்கிட்டேன். போகிறதுக்கு முன்னாடி நாம இவளை தடுக்கலையே, இவகிட்ட முகம் கொடுத்து கூட பேசலன்னு ஃபீல் பண்ண. ஆனா நீ, நான் பிராச்சி கிட்ட தேவையில்லாம உங்க அம்மா வளர்த்த விதம் சரியில்லைன்னு சொன்னேன். ஆனா நீ இல்ல, இனிமே நீ டோன்ட் சே எனிதிங் ப்ளீஸ். இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசாத பிரியா. ஐ எம் ரியலி ரியலி வெரி அப்செட் வித் யூ. இதுக்கப்புறமும் நான் இப்படிதான் இருப்பேன். என் கோபத்தை உங்க மேல காட்டிட்டேன். ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். ரியா நல்லா இருக்காளா? அவ்வளவு உயரத்துல இருந்து விழுந்திருக்கா, அவளுக்கு எதுவும் ஆகலையே? அவ விழவே இல்லை. இதெல்லாம் ரியாவோட பிளான். ரியா பிராச்சிய பழி வாங்கணும்ன்றதுக்காக இப்படி ஒரு பிளான பண்ணிருக்கா. உங்க எல்லாரும் முன்னாடியும் பிராச்சி அவமானப்படணும், அப்புறம் நீங்களே அவளை காலேஜ் விட்டு அனுப்பணும்னு. அவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடந்திருக்கு. ஆனா பிராச்சி அவளை தள்ளி விடல. அவ அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவ டிம்பி கிட்ட சொல்லிருக்கா, அவ வந்து இங்க ஒரு பொய்யான கதையை சொல்லிருக்கா. அதுக்கப்புறம் அந்த போட்டோவும் உறுதிப்படுத்திருச்சு. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது டிம்பி அந்த போட்டோஸை எடுத்திருக்கா. சொல்ல சொன்னேன். பிராச்சியை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. இப்ப கூட அவளை பார்த்து எனக்கு கோவம் தான் வருது. உங்களுக்கு தெரியுமா, இது நாள் வரைக்கும் அப்பா என்ன திட்டினதே கிடையாது. ஆனா என் லைஃப்ல பிராச்சி வந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா என்ன அடிச்சிட்டாரு. கேன் யூ பிலீவ் இட்? அவளாலதான் டாடி என்கிட்ட அடிக்கடி கோவப்படுறாங்க. என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்காங்க. And he slapped me. இந்த ஒரு விஷயத்துக்கு பிராச்சி நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன்.